எல்லாருக்கும் ஓம் சாந்தி. ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் மீட் பண்றது. இன்னைக்கு டாபிக் வந்து நமக்கு திலாராம் பட்டி இல்லைங்களா? வி ஹவ் பீன் டூயிங் எவ்ரிடே ட்ரில் எல்லாம் பண்றோம் இல்லைங்களா? என்ன வந்து டிஃப்ரெண்டா உங்களுக்கு தெரியுது? நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து வி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரோக்ராம். ஓகே. ஏன்னா இது இந்த பட்டி வந்து லைக் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி குளோபல் பட்டி அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சப்போ மேபி 7-8 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சப்போ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டாபிக் பாபாவுடைய ஒவ்வொரு ஹெட்டிங்கும் எடுத்துக்கிட்டு அந்த ஹெட்டிங்னா அது வாட் பாபா ரியலி மீன்ஸ் பை தட் அப்படின்னு பார்க்கறது. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் இது வந்து கொண்டுட்டு போயிருக்காங்க. பட் அன்லெஸ் நம்ம அதை பண்ணலன்னா இது நமக்கு வந்து புரியாது. இட்ஸ் நாட் லைக் ரிப்பீட்டிங் நாம இப்போ ஏதாச்சும் ஒரு ட்ரில் அப்படின்னாக்கா உட்காந்து உட்காந்து ஒரு 5-6 டைம்ஸ் ஒரு நாளைக்கு பண்றது. இந்த ட்ரில் இந்த பட்டி வந்து அந்த மாதிரி கிடையாது, திலாராம் பட்டி. ஸோ அஹ், அந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து வி கேன் டேக் ஃபுல் பெனிஃபிட் ஃப்ரம் த ப்ரோக்ராம். வெறுமனே மென்டல் எக்ஸசைஸ் கிடையாது. நம்ம இப்போ வேற ட்ரில் பண்றோம்னா நம்ம வந்து மனசுல திரும்ப திரும்ப அதை உண்டாக்கி அந்த எண்ணங்களை உண்டாக்கி அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? ஒவ்வொரு நேரம் அனுபவம் வரும், ஒவ்வொரு நேரம் வராது. தட் இஸ் ஹவ் இட் கோஸ் பட் திஸ் ட்ரில் இஸ் நாட் லைக் தட். இது வந்து அந்த மாதிரி கிடையாது. இந்த ட்ரில் அதுக்கு தான் வந்து அந்த இனிஷியலா மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃப்ரேம் ஒர்க், இந்த ப்ரோக்ராம் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை வந்து நாம புரிஞ்சுக்கிட்டாதான் நாம வந்து இதை ஃபுல்லா யூஸ் பண்ண முடியும். ஸோ ஐ வில் டூ ஸ்க்ரீன் ஷேரிங். அதில் ஸ்க்ரீன் ஷேர்ல இருந்து ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். யூ ஆல் கேன் சி ரைட். திலாராம் க்ளோஸ் அட் ஹார்ட், நெருக்கமான இதயத்திற்கு நெருக்கமானவர். திலாராம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் இல்லையா? தில்னா இஸ் ஹார்ட், ஹூ இஸ் க்ளோஸ் அட் ஹார்ட், இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர் திலாராம். ஸோ 21 நாள் இந்த பட்டி, இந்த கோர் டிசைன், இந்த பட்டி வந்து எதன் அடிப்படையில் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க? ஏன்னா ஒரு டிசைன் இருந்துச்சுன்னா தான் அதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ண முடியும் இல்லையா? டிசைன் இல்லை அப்படின்னாக்கா ரிப்பீட் பண்ண முடியாது. அதுதான் டிசைனை புரிஞ்சுக்கிறது வந்து அதுதான் இம்பார்ட்டண்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த 21 நாள் பட்டி வந்து எப்படின்னாக்கா இஸ் பில்ட் ஆன் ஒன் கண்டினியூஸ் இன்னர் மூமெண்ட். யூனோ கண்டினியூஸ் இன்னர் மூமெண்ட்னா இந்த பட்டி நம்ம பண்றோம்னா நமக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு தொடர்ச்சியான ஒரு மூமெண்ட். அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம், ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியம். இட்ஸ் நாட் இப்போ வந்து நான் இப்போ ட்ரில் பண்றோம் அப்படின்னாக்கா சும்மா மைண்ட்ல அந்த எண்ணங்களை மனசுல உருவாக்குறது, அப்பப்போ ஒரு கரெக்டா டிசிப்ளின்டா ஒரு 7-8 தரம் செய்யறது, அது மாதிரி மைண்ட் லெவல்ல இருக்கிறது. ஆனா இதுல வந்து என்ன டிசைன்லயே என்னன்னா கண்டினியூஸ் இன்னர் மூமெண்ட், உள்ளுக்குள்ள நமக்கு வந்து ஒரு விஷயம் மாறிக்கிட்டே இருக்கணும், நகர்ந்துகிட்டே இருக்கணும் உள்ள ஒரு விஷயம். ஓகே. அப்ப நமக்குள்ள வந்து உள்ள நடக்கணும். இந்த ட்ரில் பண்றதுனால இந்த ப்ரோக்ராம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஃபுல்லா அப்படின்னா நமக்கு உள்ள வந்து மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படணும். வெறுமனே மனதளவுல ட்ரில் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இல்யூஷன், கிளாரிட்டி, ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. இல்யூஷன் அப்படின்னாக்கா பொதுவாக வந்து மாயை அப்படின்னு நம்ம வந்து தமிழ்ல அப்படிதான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்களா? மாயைன்னு தானே போட்டிருக்காங்க தமிழ்ல. ஓம் சிஸ்டர் மாயங்கள். ஓகே. மாயைன்னு இருக்கும். அப்புறம் இல்யூஷன், கிளாரிட்டி, ஸ்டெபிலைசேஷன். ஸோ மாயை ஒரு விஷயம். ரெண்டாவது தெளிவு, அந்த மாயை குறித்து தெளிவு. அடுத்தது ஸ்டெபிலைசேஷன்னா அந்த தெளிவு வந்துச்சுல்ல, அதுல வந்து நம்ம ஸ்திரமா இருக்கணும். இப்போ வந்து நமக்கு ஒரு விஷயத்துல தெளிவு வருதுன்னா அன்னைக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், அன்னைக்கு பயன்படுத்தின மாதிரி இருக்கும். ஆனா வந்து அதுல ஸ்டேபிளா இருக்க மாட்டோம். திரும்பியும் அந்த டெஸ்ட் பேப்பர்ல தோத்து போறோம்னா அந்த தெளிவுல வந்து ஸ்திரம் ஆகலை இன்னும். அதுதான் அதை வந்து ஸ்திரப்படுத்தணும். அந்த தெளிவை வந்து நம்ம ஸ்திரமா இருக்கணும். அதுல புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல தெளிவா ஸ்திரமா இருக்கணும். அதுதான் அந்த 3 ஸ்டெப்.
இல்யூஷன், கிளாரிட்டி அண்ட் ஸ்டெபிலைசேஷன் சொல்றது. ஸோ ஈச் டே, ஒவ்வொரு நாளும் ஒரு இல்யூஷன் இருக்கும். இல்யூஷன்னா மாயை. மாயைன்னா நம்ம வந்து பொதுவா என்ன பண்றோம் அப்படின்னா, மாயை அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஹவு டு யூ, எப்படி சொல்வீங்க? மாயை இருக்கு அப்படின்னா எப்படி சொல்வீங்க? மாயைன்னா என்னன்னு விகாரம் வந்துரும். ம்? விலகினம். இதா கோவப்பட்டுடுவோம், உங்களோட அவசரப்பட்டு. வீக்னஸ், உங்களோட மாயை வீக்னஸ். வந்துச்சு, மாயை வந்துச்சு அப்படின்ட்டு சொல்வீங்க இல்லையா? இன்னைக்கு எனக்கு ஒரு மாயை வந்துச்சு. எஸ் ஆர் நோ? ஃபெமிலியரா இருக்குல்ல? ம். ஸோ மாயை வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்படி சொல்லும்போது மாயை வந்துச்சு இன்னைக்கு அப்படின்லாம் சொல்றப்போ, வி திங்க் சம்திங் ஃப்ரம் அவுட் சைட் ஹஸ் கம். யாரோ வந்திருக்கிற மாதிரி மாயை. இன்னைக்கு எனக்கு காலையிலேயே மாயை வந்துச்சு, மத்தியானமா மாயை வந்துச்சு, கிளாஸ் முடிஞ்சது மாயை வந்துச்சு அப்படின்னு எங்கேயோ வெளியில இருந்து வர மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? பட் வாட் இஸ் ரியலி இல்யூஷன்? மாயைனா நிஜத்துல என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, சில நேரங்கள்ல வந்து அது நமக்கு ஒரு நம்ம வீக்னஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? இப்போ யாரோ சொன்னீங்க இல்லையா வீக்னஸ் அப்படின்னு. ம் சில நேரத்துல வந்து நம்மளுடைய பலவீனம்னு புரிஞ்சுக்கிறோம், சில நேரத்துல வந்து நம்மள விகாரம்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அப்ப வந்து சில நேரத்துல வந்து மாயை வந்து நம்ம இன்னும் மாயையை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மாயைன்னா என்னன்னு சிந்திச்சிருக்கிறோம் அப்படின்னா இதை தாண்டி வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இதை தாண்டி வீக்னஸ், இந்த பலவீனம், விகாரங்கள் இது இல்லாம வேற என்ன மாயை அப்படின்னாக்கா, இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபில்டர் இருக்கு பாருங்களேன். ஃபில்டர்னு சொன்னா நம்ம இந்த கலர் கண்ணாடி எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்துருப்போம்ல. லைக் நீங்க பச்சை கலர் கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் பச்சையா தான் தெரியும் இல்லைங்களா? சிவப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்த்தா எல்லாம் சிவப்பா தெரியும். அப்போ அதை வந்து பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்றோம். நாம எப்படி வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறதுலே தப்பு இருந்துச்சுன்னா மாயை இருக்கு பாருங்கங்க. எஸ் ஆர் நோ? ஸோ மாயை வந்து எங்க இருக்குன்னா நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம வந்து இந்த மாயை மாயைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஒரு ஹோல்சேலா தான் வந்து நம்ம அதை அப்ரோச் பண்றோம், இண்டிவிஜுவலா அப்ரோச் பண்ணல. இப்ப தனிப்பட்ட விஷயமா உங்களுக்கு அது தெரிஞ்சதானே நீங்க தனிப்பட்ட முறையில அதை கையாள முடியும். மாயை வந்துச்சுன்னா யாரோ வந்துட்டு யாரோ போற மாதிரி இல்ல இருக்கு. எஸ் ஆர் நோ? மாயை வந்துச்சு, ஓகே, என்ன மாயை வந்துச்சு இல்லைங்களா? எஸ் ஆர் நோ? புரியுதுங்களா? என்ன எஸ் மாயை சிஸ்டர். வந்துச்சு தெரிஞ்சாதானே நம்ம அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ how many of us still keep saying மாயா கேம், மாயா கேம்? தப்பில்ல. மாயா இஸ் சப்போஸ் டு கம், ரைட்? என்ன பாபா சொல்றாரு இல்ல, மாயை கடைசி வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு டஸ் நாட் மீன் மாயை கடைசி வரைக்கும் வருது, அப்படி வரும் அப்படின்னா நம்ம கடைசி வரையும் அடி வாங்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதையும் வந்து பாபா சொல்றாரு, மாயா கம்ஸ் டு சல்யூட் யூ. நம்மளுக்கு வந்து விடை கொடுக்கறதுக்காக, நம்மளுக்கு சல்யூட் பண்றதுக்காக வந்திருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த மாயாவை பயந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் மாயா வருமா ஐயோ அப்படின்றோம். நாம சல்யூட் பண்றதுக்கு மாயா வர முடியாதா? வர முடியும்ல. ஸோ கடைசி வரை மாயா வரும் அப்படின்னா வி ஹாவ் டு லுக் அட் இட் லைக் தட். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இதுவும் ஒரு இல்யூஷன் பாருங்க. இப்ப கடைசி வரை நம்ம போராடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். எஸ் ஆர் நோ? வென் பாபா சேஸ் கடைசி வரை மாயா வரும் அப்படின்னு சொன்னா நாம என்ன புரிஞ்சுக்குவோம்? ஓ, கடைசி வரை போராடிக்கிட்டே இருக்கணும். எஸ் ஆர் நோ? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் இல்லைங்களா? ஆனா மாயை வந்து நமக்கு சல்யூட் பண்ணாதான் வருது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? மாயை அப்படின்னாலே வந்து நம்ம பயந்துக்கிறோம். ஸோ மாயை, இது கூட இது நமக்கு புரியாம இருக்குன்னா திஸ் இஸ் அ மாயை, திஸ் இஸ் அன் இல்யூஷன் இல்லைங்களா? எதெல்லாம் நமக்கு புரியலையோ, எதுலெல்லாம் நமக்கு தெளிவு வரலையோ அது எல்லாமே வந்து மாயை, இல்யூஷன். ஓகேங்களா? அப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் ஒரு இல்யூஷன். நாம இப்படி பலவிதமான மாயையில மாட்டிட்டு இருக்கோம். நாம வந்து இதுக்கு சிம்பிளா பேரை கொடுத்துட்டோம், ஒரு பலவீனம், ஒரு விகார குணம் தான் மாயை அப்படின்னு. ஆனா பலவிதமான இல்யூஷன்ஸ் மாயையில நம்ம மாட்டிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த பட்டியல 21 நாளைக்கு ஒன் இல்யூஷன் இஸ் ஜென்ட்லி ரிவீல்டு.
ரொம்ப சாஃப்டா ஒரு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மாயையை வந்து எடுத்து அந்த ப்ரோக்ராம்ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது மாயைனே போட்டு உங்களுக்கு விளக்கியிருப்பாங்க ஒரே ஒரு லைன்ல. அடுத்தது வந்து ஒன் கிளாரிட்டி ரிசீவ்டு ஃப்ரம் பாபா. அந்த மாயையை குறித்து பாபா என்ன தெளிவு கொடுக்குறாங்க, அதுவும் ஒரு லைன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாபாவும் ஆத்மாவும் பேசுற மாதிரி ஒரு 4-5 ஒரு சின்ன பேராகிராஃப் வரும் இல்லைங்களா? ஸோ இந்த பட்டியில வந்து ட்ரில் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த இல்யூஷன் மாயான்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கு பாபா கொடுக்குற அந்த விளக்கம் கிளாரிட்டி அதை புரிஞ்சுக்கிறது வந்து இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் த ட்ரில். ஓகேங்களா? ஏன்னா இப்ப இது வந்து நமக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம செய்யலைன்னா அந்த ட்ரில் வந்து இஸ் ஜஸ்ட் அ மென்டல் எக்ஸசைஸ். மனசளவுல திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்போமே தவிர உள்ள எதுவுமே மாற்றம் வராது. அதனாலதான் அந்த ஃப்ரேம் ஒர்க் லெட்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பட்டியில வந்து நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஹம், அந்த இந்த மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபோக்கஸ் ஆன் வீக் 1ன்னு போட்டிருக்கோம் பாருங்க. அதுல வந்து என்ன ஃபவுண்டேஷன் அப்படின்னா இந்த பட்டி நம்ம பண்றதுனால நம்ம சுய மாற்றமோ சுய இம்ப்ரூவ்மெண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சுயம் வந்து மேல இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகுறதோ இல்ல முயற்சிங்கிறதோ இந்த பட்டியில வந்து நோக்கம் கிடையாது. முயற்சி பண்றது நோக்கம் கிடையாது. சுயத்தை முன்னேற்றிக் கொள்வது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. ஆனா ஆத்மாவுடைய ஆதியான அனாதியான ஸ்திதி இதை வந்து இயல்பான முறையில வெளியில கொண்டு வர்றது தான் இந்த பட்டியினுடைய நோக்கம். இப்போ வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? மற்ற பட்டியில வந்து முயற்சி பண்றது இல்லைங்களா? சுயத்தை வந்து இந்த பட்டி நம்ம 21 நாள் செஞ்சுட்டோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். அதுதான் வந்து அது ஒரு நோக்கமா இருக்கும் நம்ம ப்ரோக்ராம்க்கு போறப்போ. ஆனா இந்த பட்டியில அது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. முயற்சி செய்வதோ அல்லது நம்ம வந்து முன்னேறுவதோ அப்ப நம்ம எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். முயற்சின்னா என்ன, கடுமையா உள்ள என்னோ பண்ணிட்டு இருக்கிறது இல்லைங்களா? ஆனா அப்படி இல்லாம நேச்சுரல் இமர்ஜென்ஸ் ஆஃப் த சோல்ஸ் ஒரிஜினல் அண்ட் எட்டர்னல் ஸ்டேஜ். இயல்பான முறையில ஆத்மாவுடைய ஆதியான அனாதியான நிலையை வெளியில கொண்டு வர்றது. இப்ப நம்ம முயற்சின்னு கூட கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம கிளாஸ்ல பேசினப்போ பார்த்தோம் இல்லைங்களா? ஒண்ணு வந்து அன்னைக்கு கூட ஒரு சிஸ்டரும் கேட்டாங்க. இப்ப நம்ம என்ன எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தோம்னா அன்னைக்கு கிளாஸ்ல இப்போ ஒரு மகாரதி இருக்காங்க அப்படின்னா அவங்க உட்காந்து அமிர்த் வேலா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா பாபா வந்து முரளியில சொல்றாரு ஒரு மகாரதினா அவங்க யோகால உட்காரும் போதே பாப்சமான் ஸ்திதியில அந்த சுய மரியாதையில நான் பாபாவுக்கு சமமான ஆத்மா அப்படின்னு உட்காந்து யோகா பண்றது அது வந்து ஒரு மகாரதியினுடைய அடையாளம். ஆனா இன்னொரு விதமான முயற்சி என்னன்னா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் போய் பாபாட்ட எல்லாத்தையும் எடுக்க போறேன், பாபா கடல் அமிர்த வேளையில எல்லாமே பாபா திறந்து வச்சிருக்கிறாரு, நம்ம எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு இல்லைன்னு எடுத்துக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்கிட்ட ஏற்கனவே இருக்கு, நான் வந்து பாபாக்கு சமமா இருக்கிறேன்னு உட்கார்ந்து இருக்கிறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குதானே? ஸோ இந்த பட்டியில வந்து என்ன நம்ம நோக்கம் அப்படின்னா என்கிட்ட இருக்கு, நான் அதை இப்ப வெளியில கொண்டு வரணும். வித்தியாசம் இருக்கா இல்லையா? இல்லை இல்லைன்னு நினைக்கிறதுக்கும் இருக்கிறத வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கும். ஸோ இப்போ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன நம்ம நார்மலி பார்ப்போம்னாக்கா இப்போ ஒரு சிலை வடிக்கிறாங்க உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம கூட குரூப்ல நிறைய வாட்டி அந்த படம் போட்டிருக்கோம். எப்படின்னா ஒரு சிலை வந்து தன்னைத்தானே செதுக்கிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா அந்த படம்? தன்னைத்தானே செதுக்கிக்கிற மாதிரி. பார்த்திருக்கோம் பார்த்திருக்கோம். அப்ப வந்து அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அந்த கல்லு வந்து கல்லா பாக்குறப்போ பாறையா பாக்குறப்போ அதுல ஒண்ணுமே அப்படியே இது ஒரு முழுகுன மாதிரி அப்படியே ஒரு குண்டா இருக்கும், அவ்வளவுதான் இல்லைங்களா? ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டோன் இல்லைங்களா? அவ்வளவுதான். ஆனா அந்த சிலை வந்து என்னன்னா அந்த கல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கு. எஸ் ஆர் நோ? அப்ப அந்த கல்லுல வேண்டாத பாகத்தை எல்லாம் வெட்டி எடுத்துட்டா சிலை தன்னால வெளியில வருது. அதானே செய்யறாங்க சிற்பத்தை உருவாக்குறவங்க.
செதுக்குறாங்கல்ல சிற்பம். அவங்க ஒன்றும் தனியா ஒரு பொம்மையை செய்யல. கல்லுக்குள்ள அந்த பொம்மை இருக்கு, அந்த உருவம் இருக்கு, சிற்பம். அதை வேண்டாததெல்லாம் விலக்கிட்டா அந்த உள்ள அந்த சுரூபம் இருக்கு. எஸ் ஆர் நோ? புரியுதுங்களா? எஸ் ஆர் நோ? தனியா வந்து அவர் ஒன்றும் அந்த கலைஞர் சிற்பத்தை செய்யறவர் வந்து தனியா ஒன்றும் செய்யல. அந்த வேண்டாததை எடுத்துடுறாரு. அப்போ அந்த அந்த கல்லுல இருக்கிற அந்த ரூபம் வெளிப்படுது. இப்படித்தானே சிலையை வந்து உருவாக்குறாங்க. கை தனியா வச்சு கால் தனியா செஞ்சு எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்கிறாங்களா? சரி, நீங்க பேசலைன்னா ஐ டோன்ட் நோ வெதர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட். தப்பில்லையே, புரிஞ்சா புரியுதுன்னு சொல்லலாம், இல்ல கை தூக்கலாம், வாட் எவர்னா சம் ரெஸ்பான்ஸ். இல்ல சிஸ்டர், நீங்க சொன்ன மாதிரிதான் சிஸ்டர். அப்ப வந்து புரியுதுங்க சிஸ்டர். சிஸ்டர் நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் வந்து அருமையான எக்ஸாம்பிள். கிட்டத்தட்ட உருவம் வந்துடுறது, இந்த மாதிரி உருவம் வந்துடுறது. தேவையற்ற நம்ம கிட்ட இருக்க வேண்டாத குணங்களை நீக்கிட்டாலே நம்ம முழுமை அடைஞ்சிடலாம். சிலைகள் எப்படி இல்ல கல்ல வெளி அது வைக்கிற மாதிரி. இல்ல அது எப்படின்னாக்கா, நாம வந்து இப்ப நீக்கணுங்கிறது பாயிண்ட் கிடையாது. சி ஜஸ்ட் நம்ம என்ன சொல்ல வரமோ அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. அதை வச்சு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்காதீங்க. எங்களுக்கு நான் வந்து உட்கார்ந்துல அதுல நீக்குனா அது சிலை வந்துரும்னு நான் சொல்லல. சரி Did I say சிஸ்டர். இருக்கிற சில no, வெட்டு right? அது மாதிரி அந்த எங்களுக்கு கல்லுக்கு உள்ள அந்த சிலை இருக்கு. அது வரைக்கும் தான் நான் சொன்னேன். அதுக்கு மேல நீங்க ஏதோ புரிஞ்சுக்கிறீங்கல்ல, அது வந்து உங்களுடைய இன்டர்பிரேஷன், நீங்களா ஓகே சிஸ்டர். புரிஞ்சுக்கிறது. ஐ டிட் நாட் சே தட் அண்ட் ப்ரோக்ராம் டசன்ட் சே தட். ப்ரோக்ராம்ல அதை சொல்லலை. நீங்க வேண்டாததை நீக்குங்க, அப்போ உங்களுக்குள்ள இருந்து அது வந்துரும்னு ப்ரோக்ராம்ல சொல்லலை. ஸோ ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் பீயிங் டோல்ட். என்ன சொல்லப்படுதோ அதுல மட்டும் கவனம். ஓகே. ஸோ அப்போ அந்த உள்ள அந்த கல்லுக்குள்ளதான் அந்த சிலை வந்து ஒளிஞ்சிருக்கு இல்லையா? அது போல பாபா என்ன சொல்றாரு, உங்களுடைய ஆதியான அனாதியான ஸ்திதி அப்படிங்கிறது, ஆதியான ஸ்திதினா நம்மளுடைய தெய்வ சுரூபம். அனாதி ஸ்திதி அப்படின்னா சோல் வேர்ல்ட், ஆத்ம உலகத்துல நாம ஜோதிர் பிந்துவா ஒரு ஒளி புள்ளியா இருக்கிறது அனாதி நிலை. ஆதி நிலைனா சத்யுக நிலை. இந்த ரெண்டு உங்களுடைய ஸ்டேஜும், இந்த ரெண்டு ஸ்திதியும் நீங்க வந்து இயல்பான முறையில இப்ப நீங்க வெளியில கொண்டு வரணும். வெளியில கொண்டு வரதை பத்தி தான் பேசுறாங்க, விடுறதை பத்தி பேசல. ஏன்னா இது வந்து சூட்சுமம். நீங்க விடுறதையே பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய சுயமரியாதை அதிகரிக்காது. அப்ப விடுறத பத்தியே பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆயிடும்? உங்களுடைய பலவீனத்தையே பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க எதுல மோசமா இருக்கிறீங்க, வீக் சைடு நெகட்டிவ் சைடையே பார்த்துட்டு இருப்பீங்க. நெகட்டிவாவே பார்த்து நான் சுயமரியாதையில் இருக்க முடியாது பாருங்க. அதனால பாபா என்ன சொல்றாங்க, உங்களுடைய ஆதியான அனாதியான ஸ்திதியை வெளிக்கொண்டு வருவதுதான் இந்த பட்டியினுடைய நோக்கம். இப்ப முயற்சின்னா இல்லாத ஒண்ணு நான் செய்யறது முயற்சி. அதனாலதான் இதை வந்து முயற்சி அப்படின்னு சொல்லலை இந்த பட்டியல. ஓகே. ஸோ இதுல வந்து என்னன்னா, இயல்பான முறையில ஆத்மாவினுடைய ஆதியான அனாதியான ஸ்திதியை வெளிக்கொண்டு வர்றதுன்னா என்ன, நம்மளுடைய ஆழ் மனசுல உள்ளுக்குள்ள அந்த சமஸ்காரத்துல இருக்கு அந்த ஆதிஸ்வரூபம். இந்த ஒரு லைனை படிச்சோடனே எனக்கு என்ன இது வந்து இந்த ரியலைசேஷன் அப்படின்னு சொன்னா, ஓ அதுக்காக தான் பாபா வந்து சொல்றாரு ஹம்சோ சோகம்னு சொல்றாரு. எஸ் ஆர் நோ? முரளியில கேட்டிருக்கீங்களா? ஹம்சோ சோகம் அப்படின்னா என்ன? நான் எதுவாக இருந்தேனோ நான் அதுவாக ஆகிக் கொண்டிருக்கிறேன். சோ நான் புதுசா ஒன்றும் பண்ணல. நான் எதுவா இருக்கிறேனோ அதுவாக ஆயிட்டு. அதுதான் இதுக்கு மீனிங். நான் ஆதி அனாதி ஸ்வரூபத்தை நான் வெளியில கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன மீனிங்னா ஹம்சோ சோகம். ஸோ அப்ப பாபா வந்து என்ன சொல்றாருன்னா, பாபா ரிமைண்ட்ஸ் அஸ் தட் அவர் ஆதி அண்ட் அனாதி ஸ்டேட் ஹஸ் நெவர் பீன் லாஸ்ட். நம்மளுடைய ஆதியான அனாதியான ஸ்திதி காலச்சக்கரத்துல நாம என்னைக்குமே இழக்கல அப்படின்னு சொல்றார். அதனாலதான் பாபா வந்து நம்மள 5 ஃபார்ம்ஸ் ட்ரில்லே செய்ய சொல்றார். 5 ஃபார்ம்ல பாருங்க, நம்ம எப்பயாச்சும் கீழே விழுந்த ஸ்திதியை நினைக்கிறோமா? கல்பம் முழுக்கலுமே நமக்கு வந்து தூய்மையினுடைய அந்த பெருமை நமக்கு கல்பம் முழுவதுமே இருக்கு. பிறக்காமலே ஆத்ம உலகத்துல இருந்தப்பயே பாபா நெருக்கமா, தூய்மையின் அடிப்படையில பாபாவோட நெருக்கமா இருக்கிறோம்.
பிறவி எடுத்து வரும்போது சத்தியுகத்துல தூய்மையின் சுரூபமா இருக்கிறோம். வழிபாட்டிற்கு வந்தாலும் அங்கேயும் நமக்கான மாதிரி வழிபாடு வேற யாருக்குமே நடக்கல. இவ்வளோ மத தலைவர்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் யார் யாருக்கோ செலவு வச்சிருக்காங்க. ஆனா உண்மையான முறைப்படியான பூஜை அப்படின்னா அது உங்களுக்கு தான் நடக்குதுன்னு சொல்றேன். ஸோ அப்ப நம்மளுடைய அந்த பெருமையும் அந்த தூய்மையும் காலச்சக்கரத்துல நாம இழக்கவே இல்லை அப்படின்னு சொல்றார். What stands in the way are the illusions we carry about ourselves, drama and life. ஸோ அப்போ நம்ம எல்லா நேரத்துலையுமே நம்ம உயர்ந்தவர்களாக தான் இருக்கிறோம், நம்ம அந்த ஆதி அனாதி ஸ்திதியில தான் நம்ம இருக்கிறோம்னா, அப்போ நடுவில் இருக்கு இல்லையா, நம் இப்போ நாம இருக்கிற இந்த ஸ்திதிக்கும் நம்மளுடைய அந்த ஒரிஜினல் ஸ்திதிக்கும் நடுவில் என்ன இருக்கோ அதுதான் நாம ஒவ்வொருத்தரும் வச்சிருக்கிற தனிப்பட்ட மாயை. இப்ப இந்த எல்லாம் இப்ப நம்மள நினைக்க முடியாம நம்மள வேற மாதிரி நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. என்னால முடியாது அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் மாயை. ஏன்னா நான் யாரு? ஆதியான அனாதியான முழு சக்கரத்திலையுமே நான் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஒன். அப்ப நான் முடியாதுன்னு நினைக்கிறேன்னா என்னால இப்ப முடியாம இருக்கலாம், பட் என்ன முடியாதுன்னு நான் லேபிள் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படி என்னுடைய ஆதியான அனாதியான ஸ்திதியை வெளியில கொண்டு வருவேன் இல்லைங்களா? அப்போ என்னுடைய ஆதி அனாதி ஸ்திதிக்கும் இப்ப நான் இருக்கிறதுக்கும் நடுவுல என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கோ, இதுதான் நான் என்னை பற்றி, நாடகத்தை பற்றி, வாழ்க்கையை பற்றி நான் சேர்த்து வைத்திருக்கிற மாயை. புரியுதுங்களா? How many of you understand? புரியுது sister. அப்போ உங்களுக்கு இன்னும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, பாபா, த டைட்டில் ஆஃப் பாபா வித் அக்கம்பனிங் ரிஃப்ளெக்டிவ் எக்ஸசைஸ். ஸோ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண போறோம், பாபாவுக்கு ஒரு டைட்டில் இருக்கும், அதன் அடிப்படையில நாம நம்மளை பார்க்கணும். இப்ப பாபா வைத்தியநாதன், ஹீலர், எட்டர்னல் ஹீலர், பாபா இஸ் த சுப்ரீம் சர்ஜன் அப்படின்னா அவர் நமக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக சில வசனங்கள் அங்க இருக்கும், ஆத்மா பாபாட்ட பேசுற மாதிரி, அதையும் பார்க்க போறோம். அப்புறம் 5 சுரூபம் ட்ரில்லு இதன் அடிப்படையில எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். ஏன்னா இப்ப நமக்கு அவ்யக்த முரளி பாபா பேசுறப்ப பாருங்களேன், ஒவ்வொரு வாட்டி பாபா வரும்போது முதல் அவர் யாருன்னு சொல்வாரு இல்லைங்களா? இன்னைக்கு த கிரியேட்டர் ஆஃப் த நியூ வேர்ல்ட் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்வாரு. இப்ப 31ஆம் தேதி அப்படிதானே சொன்னாரு, ஐ எம் த கிரியேட்டர் ஆஃப் த நியூ வேர்ல்டு, புது உலகத்தின் படைப்பாளர் நான் வந்திருக்கேன். ஸோ நீங்க யாரு? நீங்க எல்லாம் மாஸ்டர் கோ கிரியேட்டர்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பாபாவுடைய ஒரு தலைப்பு இருக்கும், அந்த தலைப்பை வச்சு நாம் அவரை எப்படி பார்க்குறோன்றது இருக்கும், அந்த தலைப்பை வச்சு அவர் நமக்கு என்ன கொடுக்குறாருங்கிறதும் மாறுபடும் இல்லைங்களா? இப்போ நான் பாபா திரிநேத்ரின்னு ஒரு டைட்டில் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன? 3வது கண்ணுடையவர். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? 3வது கண்ணை வச்சுட்டு அவர் அன்பை கொடுக்குறாருன்னு வருமா? இப்ப அன்பு கடல் வந்திருக்கேன்னு சொன்னா அன்பை கொடுக்குறாருன்னு சொன்னா ரைட்டா இருக்கும் இல்லைங்களா? அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி தானே அந்த குணமும் இருக்கும். இப்ப தாயினா அன்பு, ஒரு பராமரிப்பு கொடுக்கறது, அக்கறை கொடுக்கறது அப்படி இருக்கும். தந்தைன்னா அவருடைய குணங்கள் வேற இல்லையா? அவர் என்ன பண்ணுவார்? ஒழுக்கம் சொல்லி கொடுப்பாரு, டிசிப்ளின் இல்லைங்களா? ஸோ அப்ப தாய் கிட்ட ஒரு விஷயத்துக்கு போறோம், தந்தை கிட்ட ஒரு விஷயத்துக்கு போறோம். அப்ப அந்த டைட்டிலை வச்சு அந்த குணாதிசயம் மாறுது இல்லையா? ஸோ அதை வச்சுதான் நம்மளுடைய 5 ஃபார்ம்ஸ் டெய்லி மாறும். 2 வார்த்தை தான் மாறும், மற்றபடி இந்த ஃபார்மேட் இஸ் த சேம். எவ்ரி டே இஸ் ஜஸ்ட் த சேம். ஓகேங்களா? அதுவும் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் வீக் பட்டி நேற்று வரைக்கும் இருந்த மெட்டீரியல்ல கடைசியில பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மேட் இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் த 5 ஃபார்ம்ஸ். அந்த 5 ஃபார்ம்ஸ்லயும் பாபா என்ன சொல்ல வர்றாரு? The 5 form drill, 5 சுரூப drill reminds us that our purity, dignity and elevated stage were not lost at any point. 5 சுரூபத்துல 5 ஸ்திதியிலுமே நம்மளுடைய தூய்மையும், டிக்னிட்டின்னா நம்மளுடைய உயர்ந்த பெருமை, அதுவும் நம்முடைய மேன்மையான ஸ்திதியும் காலச்சக்கரத்துல எப்பயுமே நாம இழக்கலங்கிறத தான் அது காட்டுது. சக்கரம்னா நம்ம பொதுவா என்ன நினைச்சிருவோம்? மேல இருந்து கீழே வரும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? இப்ப ஏணி படமோ இல்ல காலச்சக்கரமோனா மேல இருந்து கீழே போறது அப்படின்னு.
காலச்சக்கரம் மேல இருந்து கீழே போகுது, ஆனா நம்முடைய ரூபம் மாறுது. ஆனா ரூபம் மாறினா கூட எல்லா ரூபத்திலையும் தூய்மை அப்படிங்கிறது பிரதானமா இருக்கு. எஸ் ஆர் நோ? மேல சோல் வேர்ல்டுல இருந்தப்பயும் தூய்மை தான். ஃபர்ஸ்ட் பர்த் சத்தியுகத்துல வரும்போதும் தூய்மை தான். வழிபாடு நடக்கிறதும் தூய்மையினாலதான். தூய்மை இல்லைன்னு சொன்னா ஒருத்தர் தெய்வ ஆத்மா ஆகவே முடியாது. தூய்மையினாலதான் நமக்கு வழிபாடே இது இதுல வந்து செம்புயுகத்துல நடக்கிறது. அதே போல பிராமண வாழ்க்கையில தூய்மைதான் பிரதானம். இன்னைக்கு கூட பாபா சொன்னாரா இல்லையா? பியூரிட்டி இஸ் நம்பர் 1. பியூரிட்டி. இப்ப சண்டே முரளியும் அதே தான். ஸோ தூய்மை இல்லாம ஒண்ணுமே முடியாது. அதே மாதிரி நம்மளுடைய ஃபரிஸ்தா சுரு இஸ் லைட், இஸ் பியூரிட்டி. ஸோ அந்த தூய்மைங்கிறது காலச்சக்கரத்துல நம்ம என்றைக்குமே இழக்கல. அதனால அந்த தூய்மையை வந்து நம்ம ரொம்ப மதிச்சு போற்றி நினைக்கணும் பெருசா. தே ஹவ் ஆல்வேஸ் பீன் பிரசன்ட். ஸோ அது எப்போதுமே தூய்மைங்கிறது நமக்கு இருக்கு காலச்சக்கரத்துல. வி ஆர் நாட் பிகமிங் கம்ப்ளீட். நாம இப்ப சம்பூர்ணம் ஆகி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா நான் சம்பூர்ண ஸ்வரூப ஆத்மா, அதுதான் என்னுடைய அடையாளமே. நான் ஆயிக்கிட்டு இருக்கேன்னா அது முயற்சி. நான் இந்த குணத்தை நான் கிரகிக்கிறேன், இந்த விகாரத்தை நான் விடுறேன்னா அது முயற்சி. அப்படி இல்லை. நான் என்னுடைய சம்பூர்ண சுரூபத்தை நினைவு செய்யறேன், அதுவாகவே நான் இருக்கிறேன். அதுதான் இந்த பட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் எஃபர்ட். இந்த 5 form drill is offered as a template. இதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியும். See, the intention of all the drills is not mental effort. மனதளவுல முயற்சி செய்யறது இந்த ட்ரில்லினுடைய குறிக்கோள் இல்லை. நீங்க அந்த லெட்டர் இருக்குல்ல, அதை தான் மீண்டும் மீண்டும் நீங்க பறிச்சு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பதான் இதுல வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மூமெண்ட்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து நடக்கிறது தெரியும். இப்ப நான் ட்ரில் பண்றேன், ஓகே, அதனால எனக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது. அப்போ நாட் எக்ஸ்பீரியன்ஸ். See, the intention of the drill is not mental effort. மனசுல திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது நோக்கம் கிடையாது, பட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அனுபவம் பண்ணணும். பாபா டீச்சர்ஸ் தட் யோகா burns ignorance. யோகம் நம்ம செய்யறோம் அப்படின்னா என்ன, அதுக்கான அடையாளம் என்ன? நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய அறியாமை எரிஞ்சு போகும். ஏன்னா நிறைய திரைகள் இருக்கு. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், கோயிலுக்கு போறோம் ஃபார் எக்ஸாம்பிள், போனோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் திரை போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த திரையை விலகுனா அப்ப சாமி தெரியுதான்னு கேட்டா அப்பயும் சாமி தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த பிரசாதம் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் திரைய போட்டுட்டு ஒரு தீபாரதனை கொடுப்பாங்க. அப்ப பிரசாதம் கூட யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா யாராச்சும் கண் அதுல பட்டுச்சுன்னு சொன்னா அது ஆல்ரெடி ஸ்வாகா பண்ணியாச்சு. ஐ மீன், எப்படி சொல்றது, அதை வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்கங்கிற மாதிரி அர்த்தம் பார்த்துட்டாலே. அதனால அந்த திரைய போட்டு எதுவுமே பிரசாதம் திறக்காம தான் ஒரு தீபாரதனை கொடுப்பாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் அது முடிச்சதுதான் இன்னொரு திரை திறப்பாங்க. ஸோ இப்படி திரையா இருந்ததுன்னா எப்படி சாமி தெரியும்? உள்ள இருக்கிற அம்பாள் எப்படி தெரியுவாங்க? அது போல இந்த மாயை அப்படிங்கிற பல திரைகள் நம்ம முன்னால நிறைய இருக்கு, நம்மளையே அறியாம. இந்த திரைகள்னாலதான் நாம என்ன பண்றோம், நம்மளுடைய உண்மையான ரூபத்தை பார்க்க முடியாம இருக்கிறோம். பாபா கிட்ட நெருக்கமா போக முடியாம இருக்கிறோம். ஏன்னா பாபாவுக்கும் நமக்கும் நடுவுல நிறைய திரை இருக்கு, ஸ்கிரீன். இந்த ஸ்கிரீன் என்னன்னா மாயை அப்படிங்கிற இந்த இல்யூஷன்ஸ். புரியுதுங்களா என்ன பாபா சொல்ல வராங்க அப்படின்ட்டுன்னு? இந்த திரைகளை விளக்குறதுன்னா அறியாமை எரிஞ்சு போகுது. அதுக்குதான் பாபா சொல்றாங்க, நீங்க யோகா பண்ண பண்ண என்ன ஆகும், அறியாமை அப்படிங்கிற அந்த விஷயம் அழிந்து போகும், எரிந்து போகும். இன் சைலன்ஸ், மௌனத்துல இல்யூஷன் ஃபேட்ஸ். யோகம் பண்ணும்போது நம்ம மௌனத்துல இருக்கிற போது மாயை அப்படிங்கிறது விலகும். வாட் இஸ் ட்ரூ ரிவீல்ஸ் இட் செல்ஃப் நேச்சுரலி. ஒவ்வொரு திரையும் விலகிறப்ப என்ன ஆகும், ஒரு பக்கம் உள்ள என்ன இருக்குன்னு தெரியுது இல்லையா. அப்போ நேச்சுரலா உள்ள இருக்கிறது மாயை விலக விலக உள்ள இருக்கிறது இயல்பா வெளிப்படுது. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். ஓகேங்களா. த மெட்டீரியல் இஸ் ஆஃபர்ட் அஸ் சப்போர்ட். Individuals may adopt the practices according to their capacity and understanding.
நான் ஏன் வந்து தமிழ்ல படிக்கலைன்னா அது எனக்குமே தமிழ் ஒரு மாதிரி புரியல. அதனால மோர் கம்ஃபர்டபுள் வித் வாட் இஸ் த ஒரிஜினல் திங். நீங்க வந்து யாருக்கு இங்கிலீஷ் தமிழ் வருமோ ரெண்டும் பக்கத்து பக்கத்துல வச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு தமிழ் இன்னும் நல்லா புரியும். வெறுமனே தமிழ் மட்டும் புரிஞ்சுக்கணும்னா ஓரளவுக்கு தான் புரியுது. ஓகேங்களா? அப்போ இந்த மெட்டீரியலை வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டா தான் கொடுத்துருக்காங்க. இதையே தான் செய்யணும்னு இல்லை. இதை வந்து நம்மளுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யலாம். இன்னும் நம்மளுக்கு வந்து எவ்வளவு புரியுதோ அவ்வளோ நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னாக்கா இந்த ஸ்லைடு போட்டிருக்கேன்ல, இதுல வந்து பாருங்களேன் பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 வாரம் என்ன நம்ம பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வீக்ல முதல் வாரத்துல என்னென்ன மாயையை பார்க்க போறோம் அப்படின்னா இல்யூஷன் இன் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளை பத்தி நம்ம புரிஞ்சிருக்கிறோம்ல, ஹவ் ஐ சி மை செல்ஃப், பாபா, டைம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 3 விஷயத்துல என்னென்ன மாயை, என்னென்ன இல்யூஷன் நம்ம வச்சிருக்கிறோமோ அதை தான் முதல் வாரத்துல நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு புரியாததால உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போன வாரம் நம்ம பண்ண ட்ரில் எல்லாம் இன்னும் புரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க திரும்ப எடுத்து வந்து நீங்க இதை பார்க்கலாம், இந்த போன வாரத்துடைய ட்ரில். ஏன்னா இன்னைக்கு 8வது நாள் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லா சுயத்திடம், பாபாவிடம், நேரம், இந்த 3 விஷயத்தை பத்தி நமக்கு என்ன மாயை இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ட்ரில், அந்த பாபாவோட டைட்டில், இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வாரம் 2வது வாரம் என்ன மாயை பார்க்க போறோம்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், உறவு முறைகள், நாம நடிக்கிற ரோல், நாம என்ன காரியங்கள் செய்யறோம், இதுல வந்து நமக்கு என்ன மாயை வர முடியும், என்ன மாயை நம்ம வச்சிருக்கோம், இதை பத்தி தான் இந்த 2வது வாரம் மாயை வரப்போகுது. மாயை, நம்ம என்னென்ன மாயை பார்க்க போறோம்னா உறவு முறைகள், நாம நடிக்கிற ரோல், அந்த ரோல்ல நம்ம என்ன காரியங்கள் பண்றோம், எப்படி வந்து நான் சேவையை எப்படி புரிஞ்சிட்டு இருக்கிறேன், நான் எப்படி வரக்கூடிய வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலைகள், இதுக்கு வந்து நான் எப்படி பதில் அளிக்கின்றேன், ரெஸ்பாண்ட் எப்படி வந்து நான் நடந்துக்கிறேன் என் வாழ்க்கையில வர சூழலுக்கு. அப்புறம் நான் வந்து நாடகத்துல எப்படி நான் போய்கிட்டு இருக்கிறேன் முன்னோக்கி, இந்த விஷயங்கள்ல என்னென்ன மாயை வர முடியும், இதை பத்தி தான் இந்த 2வது வாரம் ஃபுல்லா நம்ம பண்ண போறோம், இன்னையில இருந்து நெக்ஸ்ட் மண்டே வரைக்கும். அப்புறம் தேர்ட் வீக் என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்ன மாயை அப்படின்னாக்கா ஐடென்டிட்டி, நம்மளை யாருன்னு நம்ம அடையாளம் வச்சிருக்கிறோம், நம்மளுடைய சுய அடையாளம், ஐடென்டிட்டி. அப்புறம் பிலாங்கிங், நான் யாருக்கு சொந்தம், என்னுடைய டெஸ்டினி, என்னுடைய இலக்கு, என்னுடைய விதி என்ன. ஸோ இதெல்லாம் வந்து இதை பற்றி நான் என்ன மாயை வச்சிருக்கேன், எனக்கு இன்னும் புரியாத விஷயங்கள் இருக்கு, நான் யாருக்கு சொந்தம், எது வந்து நிலைச்சு நிக்க போகுது, நான் எங்க போய்கிட்டு இருக்கேன், இதை பத்தி எனக்கு என்ன மாயை இருக்கு. இது வந்து 3வது வாரம். ஓகேங்களா? இப்போ ஃபார் டைம் பீயிங் அவங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீக் போகல, அப்படி தேர்ட் அண்ட் செகண்ட் போகலன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீக் வாரம் என்னன்னாக்கா பாபா ஜென்ட்லி ஷோஸ் த சோல் ஹவு டு see கிளியர்லி. ஸோ இந்த பட்டியில என்ன பண்றாங்க பாபா அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜென்டிலா, வலியே இல்லாம, நமக்கு வந்து நிறைய இந்த மாயையினால பலவிதமான வலி நம்ம கிட்ட இருக்கு. ஆனா பாபா வந்து ரொம்ப ரொம்ப மென்மையாக நாம எதை பார்க்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லித் தராங்க. ஸோ இந்த முதல் வாரத்துல பாபா ஒர்க்ஸ் பிரைமரிலி ஆன் பெர்செப்ஷன், இன்டர்பிரிட்டேஷன், இன்னர் ஸ்டோரிஸ் அண்ட் சோல் கான்ஷியஸ் அவேர்னஸ். தமிழ்ல டாக்குமெண்ட் இருக்கிறவங்க கையில வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? வச்சிருக்கீங்களா? ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவ் த டாக்குமெண்ட் வித் யூ? அந்த விஷயங்களை வச்சிருக்கீங்களா? வச்சிருந்து கேக்குறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இல்லைன்னா நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவ் த டாக்குமெண்ட். ஏன்னா நம்ம குரூப்லயும் போட்டோம், போர்ட்டல்லையும் இருக்கு இல்லையா? யாரு டாக்குமெண்டோட வந்திருக்கிறீங்களோ யூ யூ ஆர் எ குட் ஸ்டூடெண்ட். யூ ஆர் எ குட் ஸ்டூடெண்ட். நீங்க ரொம்ப கீனா இருக்கிறீங்க படிக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்குன்னு அர்த்தம். இல்லை நீங்க சும்மா அப்படியே வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா யூ ரியலி ஹாவ் டு பி வெரி சின்சியர். நீங்க ரொம்ப ரொம்ப சின்சியரா இன்னும் இருந்தீங்க அப்படின்னா யூ வில் டேக் மோர் பெனிஃபிட். ஓகேங்களா? அப்போ இதுக்கு வந்து தமிழ்ல என்ன போட்டிருக்காங்க கமலாம்பிகை சிஸ்டர்? பெர்செப்ஷன், இன்டர்பிரிட்டேஷன், இன்னர் ஸ்டோரிஸ். அந்த பேஜ் கிடைச்சிருச்சா உங்களுக்கு? இல்ல, சரி, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ அப்போ இதுல என்ன பெர்செப்ஷன் அப்படின்னாக்கா
5 புலன்களை கொண்டு நான் விஷயங்களை புரிஞ்சுக்கிறது பெர்செப்ஷன். ஓகே, கண் காது இதுதானே இது இல்லைன்னா நம்மள எதை புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? இப்ப கண் இருந்தா பார்த்தா தானே ஒரு விஷயம் தெரியும், இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு. நான் கண்ணால பாக்குறதுனால நான் அதை பத்தி ஒரு விஷயத்தை நான் மனசுல உருவாக்குறேன். ஸோ பெர்செப்ஷன் அப்படின்னா 5 புலன்களின் மூலம் நான் விஷயங்களை புரிந்து கொள்வது பெர்செப்ஷன். ஓகே, அப்போ ரெண்டாவது இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல, இப்போ இந்த விஷயங்களை 5 புலன்கள் வழியா நான் பார்க்கறேன், பெர்சீவ் பண்றேன், அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், அது இன்டர்பிரிட்டேஷன். பார்க்கறது இஸ் பெர்செப்ஷன். அதை பார்த்தோன்னே நான் அதை வச்சு புரிஞ்சுக்கிறேன் இல்லையா, அது வந்து இன்டர்பிரிட்டேஷன். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சென்டருக்கு போறீங்க, ஒரு சிஸ்டர் வந்து உங்களுக்கு ஓம் சாந்தியே சொல்லல, அப்படியே அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. உங்களை பார்த்தாங்க ஆனா அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப நீங்க நீங்க அவங்கள பார்த்தீங்க, அவங்க உங்களை பார்க்கறது நீங்க பார்த்தீங்க. எஸ், திஸ் இஸ் பெர்செப்ஷன். உங்க கண்ணு திறந்து இருக்கிறதுனால நீங்க பார்த்தீங்க, அவங்களும் உங்களை பார்த்தாங்க, ஆனா ஒன்றும் சொல்லல. இது வந்து பெர்செப்ஷன். இப்ப இதை வச்சு நீங்க ஒண்ணு புரிஞ்சுப்பீங்க பாருங்க. என்ன புரிஞ்சுப்பீங்க? நல்லா தானே போன வாரம் பார்த்தேன் பேசினேன், போன சண்டே நல்லா தானே பார்த்தேன், ஏன் சிஸ்டர் ஒண்ணுமே பேசாம போறாங்க? அப்ப நீங்க இதை இன்டர்பிரிட்டேஷன், நீங்க பெர்செப்ஷன் பார்த்ததை வச்சு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, அவங்க ஏதோ வேலையில போயிருக்கலாம், ஏதோ வேலை மனசுல அவங்க ஒரு விஷயமா நடந்து போயிட்டு இருக்காங்க, அவங்க புத்தியில அந்த விஷயம்தான் ஆக்குப்பைடா இருக்கு. நீங்க போனதை அவங்க பார்த்தா கூட அவங்க மனசுல ரெஜிஸ்டர் ஆகல. இப்ப நம்ம ரோட்ல போறோம், 100 கார் போகுது, எல்லா காரும் நமக்கு தெரியுமா என்ன எந்த கார் போச்சுன்னு? இப்போ உங்க பையன் கார் மாதிரியே ஒரு கலர் கார் போய் இருந்ததுன்னா அவங்க பையன் போறாங்களா இங்க அப்படின்னு பார்த்திருப்பீங்க. ஆல் 100 கார்ஸ் won't be registered, right? ஸோ அப்போ இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா நீங்க பார்க்குற விஷயங்களை வச்சு நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கிறது இன்டர்பிரிட்டேஷன். அதுக்கப்புறம் இன்னர் ஸ்டோரிஸ், உங்களுக்கு உள்ள நீங்க என்னென்ன கதை வச்சிருக்கீங்க, இது எல்லாம் வந்து நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பாதிக்குதா இல்லையா? நீங்க உள்ள ஒரு கதை வச்சிருக்கீங்க. இந்த மாதிரியே அதே சிஸ்டர் கூட ஒரு 2 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப பழைய கதை ஞாபகம் வருமா இல்லையா, உங்களுக்குள்ள இருந்த கதை? அப்புறம் சோல் கான்சியஸ் அவேர்னஸ், இந்த எல்லா விஷயத்தையும் பத்தி பாபா வந்து நம்மளுக்குள்ள நடக்கிற இந்த விஷயங்கள்ல பாபா நமக்கு உதவி செய்ய பார்க்கிறார் இந்த ப்ரோக்ராம் வழியா. புரியுதுங்களா? இந்த 4 விஷயமும் நமக்குள்ள நடக்குது, இந்த 4 விஷயத்திலையும் பாபா நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னு பார்க்கிறார். அதற்கான ப்ரோக்ராம் தான் இது. The illusion here is how the soul understands itself, பாபா அண்ட் லைஃப். ஸோ மாயைன்னா என்னன்னா, ஆத்மா தன்னைத்தான் எப்படி புரிஞ்சுக்குது, பாபாவை எப்படி புரிஞ்சுக்குது, வாழ்க்கையை எப்படி புரிஞ்சுக்குது, இதுலதான் மாயை அப்படிங்கிறது இருக்கு. நாம புரிஞ்சுக்கிற வித மாயை இருக்கு. அப்போ முதல் வாரம் ஃபுல்லா எப்படி வருது ப்ரோக்ராம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீக் எக்ஸ்போசஸ் சட்டில் ஐடென்டிட்டி லெவல் illusion such as something is wrong with me, my suffering defines me, my thoughts are who I am, my perception is reality. இது வந்து இந்த 7 நாளும் இதுதான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று இருக்கு. I am weak, I am stuck, I am limited, நான் வந்து பலவீனம்னு என்ன நினைக்கிறது. இந்த illusions feel normal. இப்படிலாம் இப்ப நான் பலவீனமா எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, நான் பலவீனமா இருக்கிறேன்னு நினைக்கிறது நார்மலா தானே தோணும். நான் அப்படிதானே இருக்கிறேன் அப்படின்னு தானே தோணும். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? அதுதான் இதுல வெரி பெரிய மாயையே. நான் யாரோ ஏதோ சொல்ல வந்தீங்களா? எஸ் சொன்னாங்க. The illusion feels normal, ஆனா that is not normal. எஸ் ஆர் நோ? அந்த மாயை நான் பலவீனமா இருக்கிறேன் அங்கிறத, நான் பலவீனமா தான் இருக்கிறேன் அப்படின்னு நாம நினைக்கிறது ஃபீல்ஸ் நார்மல். the illusions feel normal. இப்போ நீங்க திரும்ப ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப திரும்ப நீங்க அதுல தோத்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆயிடும், உங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை எழுந்துருவீங்கல்ல. அப்ப வந்து நான் செய்யறதுதான் தப்பு போல. இப்ப வீட்டுல ஒரு 4 பேர் இருக்காங்க, எல்லாருமே உங்ககிட்ட சரியில்லாம இருக்கிறாங்க, யாருமே சரியா நடந்துக்கல,
அப்படிங்கிறப்போ உங்களுக்கு உங்க மேலேயே டவுட் வருமா இல்லையா? நான் தான் அப்ப தப்பா? எல்லாருமே இப்படி பண்றாங்க, எல்லாருமே இப்படி தானே சொல்றாங்க அப்படின்னு. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் illusion. சம்திங் இஸ் ராங் வித் மீ. என் மேல ஏதோ தப்பு போல. அப்போ நான் இப்படி நினைக்கிறேன். இப்ப 4 பேர் என்னை சுத்தி அப்படி நினைக்கிறதுனால நானும் என்ன அப்படி நினைச்சேன்னா அதுதான் எனக்கு மாயை. புரியுதுங்களா? How many of you understand? அதனாலதான் வந்து பாபா சொல்றாரு, இந்த பாதை அப்படிங்கிறது வந்து தைரியம் இருந்தா மட்டும்தான் ஞானத்துல நம்ம இருக்க முடியும். சுத்தி உலகம் எல்லாம் சொல்லும், நீ சரியே இல்லைன்னு சொல்லும். ஆனா பாபா என்னை பத்தி என்ன சொல்றார்? தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். வாட் பாபா சேஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். உலகம் வேற, உலகம் மொத்த உலகம் சொல்றது நாடகம். ஆனா பாபா என்ன சொல்றார்? அத ஒண்ணு வந்து நம்ம பிடிக்கலன்னா இந்த எல்லாரும் சுத்தி ஒண்ணு சொல்றாங்கல்ல, அதுல வந்து நம்ம மூழ்கி காண போயிடுவோம். சம்திங் இஸ் ராங் வித் மீ. நோ. பாபா எப்பயாச்சும் சொல்லியிருக்கிறாரா யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லையே. அப்புறம் சிலப்ப வந்து சில பேரோட கர்மா பாத்தீங்கன்னா அது உடாத கருப்பு மாதிரி தொடரும். அப்படியே இருக்கும் 30 வருஷம் 40 வருஷம் சேம் சுச்சுவேஷன். அப்ப என்ன ஆயிடும்? அவங்களுக்கே வந்து ஐயோ இவ்வளவு நாள் ஆகுது பாபாட்ட வந்து இன்னும் இப்படியே இருக்குன்னா அப்ப நான் வந்து நிச்சயமா நான் ஏதோ ரொம்ப பண்ணிட்டேன். மை சஃபரிங் டிஃபைன்ஸ் மீ. நான் படுற கஷ்டம் என்னை யாருன்னு எனக்கு சொல்லுது அப்படின்னு நினைச்சா மாயை. மை தாட்ஸ் ஆர் ஹூ ஐ ஆம். மாயை. நான் சிந்திக்கிறது நான் கிடையாது. I am not this body, I am not my thoughts, I am not my emotions, I am a soul. My thoughts are not me. அது வந்து நமக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளா ஒரு பெரிய வலை பின்னி ஒரு பிரச்சனையை சிந்திச்சு சிந்திச்சு என்ன பண்றோம்? அதுவே அந்த சிந்தனையின் சுரூபம் ஆயிடுறோம். ஆனா மாயை, மை தாட்ஸ் ஆர் நாட் மீ. நான் என்னுடைய எண்ணங்களோ என்னுடைய உணர்வுகளோ நான் கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் வந்து பாபா இந்த மாதிரி இந்த மாயையை உடைப்பது தான் பாபா வந்து இந்த இதுல வந்து நமக்கு செய்யறாரு. ஸோ கிளாரிட்டி என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்ம படிச்ச 7 நாளைக்கு ஒவ்வொரு மாயை. அந்த மாயை ஒரு வரி தான் இருக்கும். அடுத்த ஒரு வரி மாயையை நாம வச்சிருக்கிற அந்த மாயையை குறித்து பாபா என்ன சொல்றார்? The clarity Baba gives in week 1 என்ன சொல்றாருன்னா through the week 1 titles Baba restores soul awareness. ஆத்மா ஆத்மான மீண்டும் மீண்டும் ஆத்மாவினுடைய அந்த விழிப்புணர்வை பாபா மீண்டும் மீண்டும் கொண்டு வரார். அதற்கப்புறம் விஷன் ஆஃப் டைம் அண்ட் டிராமா, நேரத்தை பற்றிய அவருடைய கண்ணோட்டம். நாடகத்தை பத்தி பாபா எப்படி பார்க்கிறார், நேரத்தை பத்தி எப்படி பார்க்கிறார், அதையும் வந்து நமக்கு தெளிவா கொண்டு வரார். அப்புறம் விதையான பாபாவோடு நமக்கு இருக்கும் சம்பந்தம், அதை பத்தி கொண்டு வரார். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹீலிங் அண்ட் எஃபர்ட். இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கிறதுனால நம்மளையே எப்படி நாம குணப்படுத்திக்கிறோம். இப்ப நம்மள வந்து இந்த மாதிரி ஒரு குற்றப்பார்வையோட நம்மளை பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. என்னுடைய துன்பத்துக்கு இதான் காரணம், நான் வந்து சரியில்லை, நான் தான் தப்பு, இப்படின்லாம் நினைக்கிறது வலி. இந்த வலியை யார் குணப்படுத்த முடியும் அப்படின்னா நம்மளுடைய புரிந்துணர்வு. புரியுதுங்களா? நான் வந்து இப்ப ஒரு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு டைம் வேற ஆகுதுங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல டைம் இருக்காது. ஆனா உங்களுக்கு புரியுதா எப்படி குணம் ஆகுறோம் அப்படிங்கிறது புரியுதா? How many of you can understand? நீங்க வந்து ஒரு வழியில இருக்கிறீங்க. ஏதோ வலின்னா இஸ் நாட் பிசிக்கலா உங்களுக்கு இதயத்துல வலிக்க போதோ தலை வலிக்க போதோ அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு வந்து வீணான எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இஃப் யூ ஹேவ் வேஸ்ட் தாட்ஸ் அபவுட் எனி திங் ஆர் எனிபடி, யூ ஆர் இன் பெயின். How many of you are happy when you have waste thoughts? சந்தோஷமா இருக்கா? வீணான எண்ணம் வர வர ரொம்ப குஷியா இருக்கா? வீணான எண்ணம் வரும்போது எப்படி இருக்கீங்க? துக்கமா இருக்கிறீங்களா? கப்பலே மூழ்கின மாதிரி இருக்கா? இல்ல சந்தோஷமா இருக்கா? அந்த ரொம்ப சோகமா இருக்கிறீங்கன்னா வலி.
ரொம்ப சோகத்துல இருக்கிறீங்க, துக்கமா இருக்கிறீங்க, சந்தோஷம் சங்கமிக சந்தோஷம் இல்ல, அப்படியே ஓடி ஆடி பாடணும்னு இந்த சந்தோஷம் பொங்கலன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து நம்ம வந்து துக்கத்துல ஒரு வலியில இருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிறப்போ அந்த குணமாயிடும் அந்த வலி. ஹீலிங் வில் ஹேப்பன். த டைட்டில் ஃபோக்கஸஸ் ஆன் ஹீலிங். நம்மை குணப்படுத்துறதுல இந்த டைட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைட்டிலே வைத்தியநாதன் பாபாவுடைய பேர். ஸோ சீட் கான்ஷியஸ்னஸ், இந்த விதை ரூபம் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் தெய்வீக புத்தி, சக்திகள், சுயமரியாதைபூர்வமான தொடர்பு பாபா கிட்ட, இது எல்லாம் வந்து அவசியம். ஓகே, ஒய் இல்யூஷன் அண்ட் கிளாரிட்டி? ஏன் வந்து இந்த மாயை அப்புறம் அதற்கான ஒரு தெளிவு, இந்த பாயிண்ட் ஏன் எடுத்திருக்காங்கன்னா, we are not doing illusion and clarity to analyze the self. சுயத்தை ஆராயறதுக்காக நாம வந்து மாயை எடுத்துக்கல, தெளிவை கொண்டு வரல. they remove obstacles in remembrance. நினைவுல இருக்கிற அந்த தடைகளை விலக்கும். ஏன்னா இப்போ நினைவுன்னா நீங்க இந்த கோயில் இந்த கற்ப கிரகத்தையே வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ள சாமி இருக்கு, ஆனா சாமிக்கு முன்னால பல திரைகள் இருக்கு. அந்த சாமிக்கு பதிலா உள்ள பாபா இருக்கிறாங்க. நம்ம வெளியில இருக்கிறோம், நமக்கும் பாபாக்கும் நடுவுல நிறைய திரைகள் இருக்கு, ஸ்கிரீன். இந்த திரைகள் தான் நம்ம பாபாவை பார்க்க விடாம, பாபாவை நினைவு செய்ய விடாம தடைகளாக இருக்கு. இந்த திரைகள் தான் மாயை, இல்யூஷன். அப்போ ஒவ்வொரு திரைக்கும் ஒவ்வொரு மாயைக்கும் ஒரு தெளிவை கொண்டு வந்தால் பாபா கிட்ட நாம போறது நமக்கு சகஜமாயிடும். திரையை விலக்கி, ஒவ்வொரு திரையா விலக்கி விலக்கினா கடைசியில பாபா முன்னால தானே நாம இருப்போம். ஸோ இல்யூஷன் இஸ் நாட் எ சின். நமக்கு இருக்கிற மாயை அப்படிங்கிறது நம்ம செஞ்ச பாவமோ நம்ம கிட்ட இருக்கிற பலவீனமோ கிடையாது. ஆனால் அது என்ன அப்படின்னா மிஸ் சீயிங். மிஸ் சீயிங் அப்படின்னா பார்க்கிறேன், ஆனா சிலதை பார்க்க தவறுறேன். புரியுதுங்களா? எதையோ பார்க்க நான் தவற மாட்டேங்கிறேன், கண்ணு தெரியாம இல்ல, ஆனா என் பார்வை அங்க போல. இப்ப புரியுதுங்களா? சிலப்ப நம்ம முரளி எல்லாம் கிளாஸ்ல படிக்கிறப்போ ஏதாவது பாயிண்ட்லாம் சொல்றப்போ, இது இன்னைக்கு முரளிலையா சிஸ்டர் இருந்தது அப்படின்னு இருப்போம். ஏன்னா நம்ம படிச்சிருப்போம், ஆனா சில இதெல்லாம் நம்ம கண்ணு மட்டும் படிக்கும், மனசு படிக்காது. எஸ், மிஸ் ஆமா இப்ப சிஸ்டர், கண்டிப்பா. ஆமா. இப்ப நம்ம டிரைவிங் எல்லாம் பண்றப்போ பாத்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்கல்ல. எல்லாரும் டிரைவ் பண்றீங்கல்ல யூகேல, பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்கல்ல. அது இருக்கிறதே நமக்கு தெரியாது, மறைச்சிரும். ரியர் மிரர்லயும் தெரியாது பிளைண்ட் ஸ்பாட். அப்படிதான் ஆக்சிடென்ட்லாம் நடக்கும். அதேதான் இங்க வந்து இந்த இல்யூஷன் மாயை என்னன்னா, நான் சில விஷயங்களை பார்க்க மாட்டேங்கிறேன். இட் இஸ் மிஸ் சீயிங். கிளாரிட்டி இஸ் நாட். இப்ப தெளிவு என்னன்னா இஸ் நாட் பாசிட்டிவ் திங்கிங். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை சரியா புரிஞ்சுக்கணும். இப்ப தெளிவு, எனக்கு இருக்கிற மாயைக்கு நான் தெளிவு கொண்டு வரேன்னா அது வந்து ஆக்கப்பூர்வமான சிந்தனை கிடையாது. இட் இஸ் ஆக்யூரேட் சீயிங் ஃப்ரம் பாபாஸ் பெர்ஸ்பெக்டிவ். பாபா எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நான் பார்க்கணுங்கிறது தான் தெளிவு. இப்ப மாயைனா நான் நினைக்கிறது. இப்ப ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் மாயைன்னு போட்டிருக்குல்ல, அங்க இல்யூஷன். அது நான் எப்படி பார்க்கிறேங்கிறது. அது கிளாரிட்டின்னு இருக்கிறது பாபா அதை எப்படி பார்க்கிறாரு அதே விஷயத்தை. ஓகேங்களா? ஸோ கிளாரிட்டி இஸ் நாட் பாசிட்டிவ் திங்கிங், அது அக்யூரேட் சீயிங் ஃப்ரம் பாபாஸ் பெர்ஸ்பெக்டிவ். அன்னேம்டு இல்யூஷன் ஃபீல்ஸ் லைக் ட்ரூத். இந்த மாயையெல்லாம் நிஜம் மாதிரி தெரியும். அதுக்கு வந்து அதுக்கு என்னன்னு உங்களுக்கு பேரே வைக்க முடியாது. என்ன உங்களுக்கு அது புரியவே இல்லை இல்லைங்களா? அதனால நீங்க அதுக்கு இதுதான் என் பிரச்சனைன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. இப்ப நீங்க ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை நிறைய நாளா இருந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைச்சிருச்சா? அதுக்கு வந்து நீங்க என்ன விடை கொடுக்கணும், அதுக்கு எப்படி நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது உங்களுக்கு வேலை செய்யுதா? அது அப்படி இல்லைன்னா நீங்க இன்னும் அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து அதை பார்க்கல. அன்னேம்டு, இன்னும் அதை நீங்க பார்க்கல. இல்யூஷன் ஃபீல்ஸ் லைக் ட்ரூத். அதனால அது நீங்க என்ன பண்ணாலும் அது அப்படியே இருக்கா, அதனால அதுதான் நிஜங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நேம்ட் இட் பிகின்ஸ் டு லூஸ் இட்ஸ் grip. ஆனா அது இதுதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களை புடிச்சுக்கிட்டு இருக்குல்ல. இப்படி
அந்த பிடிப்பு வந்து தளர்வாயிடும், உங்களை அதை விடும். என்னன்னா நீங்க புரிஞ்சுக்கிறப்ப அது உங்களை விட்டுரும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஐ டோன்ட் நோ வெதர் ஹேவ் டைம், லைக் 6:30 ஆக போகுது. மை டைம் இஸ் 1 hour. சொல்லுங்க சிஸ்டர். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ரீசென்ட்லி ஐ வென்ட் டு த கிளாஸ். அப்போ வந்து அந்த டீச்சர் வந்து வாஸ் நாட் லுக்கிங் அட் மீ. நம்ம எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்போம், டீச்சர் இருப்பாங்கல்ல. ஸோ டீச்சர் ஆல்வேஸ் லுக்ஸ் அட் த ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? அந்த மாதிரி பார்க்குறப்போ அந்த டீச்சர் வந்து என்னை பார்க்கவே இல்லை. என் முன்னால பார்க்குறாரு, என் பக்கத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் பின்னால் எல்லாம் பார்க்குறாரு. நான் ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறேன், ஆனால் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாரு. அது எப்படின்னா, இட் இஸ் டு சச் அன் எக்ஸ்டென்ட் அது என்னுடைய கவனத்தை ஈர்க்குது. பாடத்தில் என் கவனம் போகிறதை விட இவங்க ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிறாங்க, என்னை தவிர்க்கிறத போல தெரியறதுனால என்னுடைய கவனம் அவரு ஏன் என்னை பார்க்கல அப்படின்ட்டு போகுது. அப்ப வந்து நான் எனக்கு சொல்லிக்கிறேன், வந்து நீ எதுக்கு இங்க வந்திருக்க, நீ எதுக்கு இங்க வந்திருக்க, யூ கான்சென்ட்ரேட் ஆன் தட் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு தாட் வருது. அப்போ வந்து நான் பாடத்துல திரும்ப கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறேன். அந்த தாட்டை விட்டுட்டு நான் பேயிங் அட்டென்ஷன் டு மை லெசன். அப்போ வந்து கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஆக ஆக அவரும் பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நானும் பாடத்துல கவனம் செலுத்திட்டே இருக்கேன். ஒரு டைம் வரும்போது அந்த தாட் என்கிட்ட இல்லை எனிமோர், தட் ஹீ இஸ் நாட் லுக்கிங் அட் மீ. அந்த தாட் என்கிட்ட இல்லை. அப்புறம் நான் அவரை பார்க்குறேன், அவர் என்னை தவிர்க்கவும் இல்லை. அவரு டீச்சர் வந்து என்னை பார்க்குறாரு. அப்போ வந்து வாட் ஹேஸ் ஹேப்பன்ட், நடுவில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நான் வந்து பார்க்குறேன். பார்க்குறப்ப வாட் ஹேஸ் ஹேப்பன்ட்னா, அவரு பாடத்துல ஏதோ விளக்கி சொன்ன ஒரு விஷயம், அந்த விஷயம் வந்து என்ன என்ன வந்து அவர் பார்க்கலங்கிற ஒரு விஷயம் இருந்தது இல்லையா? அந்த விஷயத்துக்கு அது ஒரு பதில் கொடுத்துருச்சு. அவர் பாடத்துல எடுத்த விஷயம், அவர் இதனால என்ன பார்க்காம இருக்கிறாரோ அப்படின்னு ஒரு விஷயம் எனக்குள்ள இருந்துச்சு இல்லையா? அதுக்கு வந்து அது ஆன்சர் கொடுத்தோடனே அந்த ஆன்சரை வந்து நான் அவர் எக்ஸ்பிளைன் பண்றப்ப கூட நான் பிக்கப் பண்ணல. ஏன்னா ஐ எம் சோ மச் இன் டு த கிளாஸ், என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு ஐ வாஸ் சோ மச் இன் டு தட். அதனால எனக்கு அவர் பதில் சொல்றாருங்கிறதே நான் பார்க்கல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன அந்த தாட்டை விட்டுட்டு அவரும் என்னையும் மத்த எல்லாரும் நார்மலா பார்க்கறாரு. அப்ப என்ன அவர் பார்க்கலங்கிற உணர்வுலாம் இல்லை, என்கிட்ட கம்யூனிகேட் பண்றாங்க. ஸோ இந்த தாட் எனக்கு எப்போ போச்சுன்னே தெரியல. ஸோ அது இட் இஸ் லைக் ஹீல்டு. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? அது உங்களுக்குள்ள ஒரு ஹீலிங் நடக்கிறப்போ தட் லீவ்ஸ் யூ. அதுவரை உங்களை பிடிச்சிட்டு இருந்தது, என்ன பிடிச்சிட்டு இருந்துச்சுல்ல, இவர் என்ன பார்க்கல, இந்த பக்கம் பார்க்கறாரு, அந்த பக்கம் பார்க்கறாரு, பின்னால பார்க்கறாரு, வேணும்னே என்னை வந்து தவிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம்லாம் வந்துச்சுல்ல, அது அது என்னை விட்டுடுச்சு. ஏன்னா உள்ளுக்குள்ள அது ஹீல் ஆயிடுச்சு. யூசி, அது நம்ம வந்து ரொம்ப நம்ம நம்மள ரிஃப்ளெக்ஷன் நிறைய பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி சூட்சும விஷயங்கள் எல்லாம் நம்மளால கேட்ச் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுடைய மாற்றம் அப்படிங்கிறது அந்த சூட்சும இடத்துல தான் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. ஹவு மெனி ஆஃப் யூ ரிலேட் டு திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்? ஆமா இதெல்லாம் சிஸ்டர், எனக்கு இந்த அனுபவம் இருக்கு. இருக்கா? ஸோ ம். இட் இஸ் சம்திங் தட் ஐ ஆம் ஹோல்டிங். தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்குள்ள ஒரு விஷயம், அதை எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கே அது வந்து உள்ள போறப்போ அது ஆட்டோமேட்டிக்லி ஹீல்ஸ், குணப்படுத்துறது. ஸோ இதுதான் லூஸ் இட்ஸ் கிரிப்னா, இதுதான். அது நம்மளை விட்டுடும். நமக்கு புரியாம மாயையில நம்ம இருக்கிற வரைக்கும் அதை நம்ம எப்படி பிடிச்சிருப்போம், என்ன பார்க்கல என்ன பார்க்கல என்ன பார்க்கல, இப்படி பிடிச்சிருக்கிறது. அப்புறம் நம்ம அது நம்மளுக்கு விஷயம் புரிஞ்ச உடனே அது என்ன ஆயிடும், அது நம்மளை விட்டுரும். அப்படின்னா நமக்கு அந்த எண்ணமே வராது திரும்ப. ஸோ இது எப்படி டுகெதர் என்னுடைய மாயையும் பாபா கொடுக்குற அந்த தெளிவும் எப்படி சேர்ந்து வேலை செய்யுது அப்படின்னா, இஃப் வி ஒன்லி பாயிண்ட் அவுட் டு இல்யூஷன், நம்ம கிட்ட இருக்கிற தவறை மாயையை பத்தி மாத்திரமே நம்ம கவனத்தை வச்சிருந்தோம்னா மைண்ட் பிகம்ஸ் ஹெவி. மனதுல வந்து ரொம்ப பாரமாயிடும். ஏன்னா நான் சரியில்லைன்னு சுயமரியாதை இல்லாமலே இருக்கும் சிந்தனை. இஃப் வி ஒன்லி ஸ்பீக் ஆஃப் கிளாரிட்டி, என்ன ஆயிடும், நம்ம வந்து பாபா சொல்றத மட்டுமே பத்தி பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஏட்டு சுரக்காய் மாதிரி இருக்காது. அது கறிக்கு உதவுமா? பாபா சொல்றதையே ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்?
பாபா சொல்றத கேட்கணும், என்ன பார்க்கணும். அப்பதானே மாயை முடியும், என்கிட்ட இருக்கிறத நான் மாத்த முடியும். illusions shows what is false. பாபா சொல்றது எனக்கு தெரியும், ஆனா மாயை வந்து எனக்கு எது பொய் அப்படிங்கிறது காட்டுது. illusion shows what is false. clarity reveals what is true. எனக்கு இருக்கிற மாயை பொய், பாபா கொடுக்கிற தெளிவு உண்மை. when illusion drops, remembrance rises on its own. ஸோ நமக்குள்ள இருக்கிற அந்த மாயை நம்மளை விடும் பொழுது இயல்பாக நாம பாபாவை நினைவு செய்வது அதிகரிக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாயை பத்தி ஒரு விஷயம் இருக்கும், ரெண்டாவது தெளிவு ஒரு விஷயம் இருக்கும், மூணாவது என்ன ட்ரில் நாம பழகணும் அப்படிங்கிறது இருக்கும். ட்ரில் டஸ் நாட் ஃபிக்ஸ் கன்ஃபியூஷன். இது இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரில்லை மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வெளியில வந்துருவோம், கிடையவே கிடையாது. ட்ரில் டஸ் நாட் ஃபிக்ஸ் கன்ஃபியூஷன். நமக்குள்ள இருக்கிற குழப்பத்தை ட்ரில் வந்து சரி பண்ணாது. த ட்ரில் ஸ்டெபிலைசஸ் கிளாரிட்டி. பாபா சொல்ற அந்த தெளிவு இருக்கு இல்லையா, அந்த தெளிவை நிரந்தரமாக நமக்குள்ள கொண்டு வரத்துக்கு தான் ட்ரில். தெளிவு வராத வரை நம்ம ட்ரில் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு வந்து லாபம் இல்லை. அதனால நம்ம போய் ரஷ் பண்ணி நான் ட்ரில் பண்ணணும்னு உட்காந்து ரொம்ப நம்மளை போட்டு படுத்திக்க கூடாது. கிளாரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த மாயை ஒரு லைன் படிச்ச உடனே நமக்கு எப்படி இந்த மாயை இருக்கு, இப்ப நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, லைஃப் எக்ஸாம்பிள், அந்த மாதிரி வச்சுக்கணும். ஓகே, திஸ் சீக்வன்ஸ் மேக்ஸ் ரிமெம்பரன்ஸ் ஈஸி அண்ட் ஸ்டெடி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இல்யூஷன், ஃபர்ஸ்ட் டைட்டில் என்னன்னா வைத்தியநாத், எட்டர்னல் ஹீலர். இல்யூஷன் என்ன, மாயை என்னன்னா, ஐ ரிப்பீட் பெயின்ஃபுல் பேட்டர்ன்ஸ் பிகாஸ் சம்திங் இஸ் ஃபண்டமெண்டலி ராங் வித் மீ. இப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, I repeat painful patterns because something is fundamentally wrong with me. இப்படின்னு நாம நினைக்கிறோம். மாயை எப்படி நினைக்கிறோம், எனக்குள்ள அடிப்படையா என்னவோ தப்பு இருக்கு, இல்லைன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப இதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்மள நினைக்கிறோம். How many of you can relate to this? இதை நம்ம செய்யறோமா? இப்ப நீங்க வந்து திரும்ப திரும்ப ஒரு இடத்துல மாட்டிக்கிறீங்க, திரும்ப திரும்ப ஒரு இடத்துல தோத்து போறீங்க. ஆமாங்க அப்ப சிஸ்டர். என்ன நினைக்கிறீங்க, ஃபண்டமெண்டலி சம்திங் ராங். என்ன பண்ணாலும் இது நான் 10 வருஷமா பாபாட்ட இருக்கிறேன், 5 வருஷமா பாபாட்ட இருக்கிறேன், இந்த குணம் மாறவே மாட்டேங்குது. எஸ் ஆர் நோ? இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், டவுட் பண்ணி ஏதோ என்கிட்ட தப்பு இருக்கு, நான் ஏதோ தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், இல்லைங்களா? அப்ப பாபா என்ன சொல்றாரு, பேட்டர்ன் ரிப்பீட்ஸ். நீங்க ஏன் செஞ்சதே திரும்பி செய்றீங்கன்னா, பிகாஸ் ஓல்டு சன்ஸ்காராஸ் ஆர் ஸ்டில் ஆப்ரேட்டிங். உங்ககிட்ட எதுவும் தப்பில்ல, உங்க பழைய சுபாவம் உங்ககிட்ட இருக்கு, அதனால நீங்க திரும்ப திரும்ப அதை செய்றீங்கன்னு சொல்றார் பாபா. ஓகே, அப்போ the eternal surgeon is removing the alloy through yoga and precautions. ஸோ அதுலேருந்து நான் எப்படிதான் வெளியில வர்றதுன்னா, eternal surgeon is removing the alloy, yoga and precautions. ஸோ அதனால நான் இந்த மாதிரி ஒரு மாயை நான் மாறவே இல்லை, நான் ஏதோ தப்பு அப்படின்னு நான் வச்சிருக்க கூடாது. பாபா என்ன சொல்றாரு, பழைய சுபாவம் இருக்கு, அதனால்தான் நீ திரும்ப திரும்ப அப்படி பண்ற, அதனால நீ யோகா பண்ணு. அதற்கான ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னா, ப்ரிகாஷன்ஸ்னா என்ன சொல்வீங்க, முன்னெச்சரிக்கையா இருக்கிறது. இப்ப சில பேர்கிட்ட நீங்க வாயை கொடுத்து மாட்டிக்குவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டிகர் வந்து என்னன்னா, உங்களை எங்க தொட்டா நீங்க வந்து சூப்பரா ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும், இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து அந்த பட்டனை டச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்க வேலை முடிஞ்சது, இல்லைங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, கீ கொடுத்த பொம்மை மாதிரி யூ கோ இன் டு த ஓல்டு பேட்டர்ன், ஏனோ. அப்ப பாபா என்ன சொல்றாரு, உங்க சமஸ்காரம் தான் காரணம். நீங்க வந்து அலாய் அந்த சமஸ்காரத்தை நீங்க ரிமூவ் பண்ணணும், நீங்க யோகா பண்ணுங்க. இப்ப ப்ரிகாஷன் எடுக்கிறது, முன்னெச்சரிக்கை எடுக்கிறதுனா என்னன்னா, இவங்க வந்தா இந்த பட்டன் போடுவாங்கன்னு நமக்கு தெரியணும். எஸ் ஆர் நோ? How many of you know your pressing point?
என்ன செஞ்சா நீங்க உடனடியா உங்களை வீழ்த்திடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அடுத்த ஆளுக்கு தெரியும். ஓகே, பட் we have to be clever. இதை தான் இவங்க வந்தா பண்ணுவாங்க. ஒரே அடியில அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் முழு நாள் உட்காந்து ஃபண்டமெண்டலி சம்திங் இஸ் ராங் வித் மீ அப்படின்னு அந்த பாட்டே பாடிட்டு இருக்கிறது. ஓகே, வி ஷுட் நாட் டூ தட் எனிமோர். ஓகே, நம்ம கிளவரா அது வந்து ப்ரிகாஷன்ஸ்னா இதுதான். இவங்க வந்தா இந்த மாதிரி இருக்கும், இருந்துச்சுன்னா நான் இப்படி இருக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். ரிஃப்ளெக்ஷன் பண்ணாம இருக்கிறது தான் இதை வந்து நம்ம மாட்டிக்கிறது காரணம் அதுக்கு. ஓகே, ஸோ அதுக்கு வந்து இந்த ட்ரில் வந்து யூ நோ ஹவு டு டூ இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வந்து ஒரு இல்யூஷன் இருக்கும். அந்த இல்யூஷன் வந்து உங்களுக்கு புரியணும். இல்யூஷன் புரிஞ்சுச்சு அப்படின்னா, இப்ப இந்த இல்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த மாயை வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா? அது நம்ம ஏன் அங்க மாயை நமக்கு இருக்குன்னா, நம்ம எதுவும் முன்னெச்சரிக்கையே எடுக்கிறது இல்ல. எத்தனை அடி வாங்கினாலும் திருப்பி அடிங்கன்னு அப்படியே காட்டிக்கிட்டே உட்காந்துருக்கோம். ஓகே, ஸோ அதுதான் அது. அப்போ வந்து அந்த ஓம் சாந்தி ட்ரில் ஃபர்ஸ்ட் நாளைக்கு பண்ண உடனே see this is something important, we are not trying to learn something new. நமக்கு வந்து ஏதோ ஒன்று தெரியாத ஒன்றை வந்து நம்ம இங்க கத்துக்கல. we are allowing what is already true to settle. நமக்கு ஆல்ரெடி தெரியும் உண்மை, அதை வந்து நமக்குள்ள கொண்டு போய் உட்கார வைக்கணும். செட்டில் அப்படின்னா அதை உள்ள உட்கார வைக்கணும் அந்த விஷயத்த. இப்ப எங்கேயாச்சும் திரும்ப திரும்ப அடி வாங்குறோம்னா என் பழைய சுபாவம் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறத உள்ள வந்து நம்ம நிறுத்தணும். பழைய சுபாவம் எப்ப மாறும்? யோகா பண்ணாதான் மாறும். ஈச் ரெப்பிடேஷன் வீக்கன்ஸ் த இல்யூஷன். ஒவ்வொரு முறை இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு ட்ரில்ல பண்ணும்போது நம்மளுடைய மாயை வீக் ஆகிக்கிட்டே வரும். இப்ப நம்ம 8 வாட்டி பண்றோம்னா 8 வாட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில இருந்த மாதிரி அது அப்படியே நம்மள இப்படி புடிச்சிட்டு இருக்க கூடாது. இவர் என்ன பார்க்கல, இவர் என்ன பார்க்கல, இவர் என்ன பார்க்கல. நோ, அது டைம் ஆக ஆக ட்ரில் பண்ண பண்ண அவர் பார்த்துட்டாருல்ல. புரியுதா? ஸோ உள்ளுக்குள்ள நம்மளை பார்க்கணும். தட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அப்போ ஈச் ரெப்பிடேஷன் வீக்கெண்ட்ஸ் இல்யூஷன், நம்மளுடைய மாயை வந்து பலவீனமாக்கிட்டே வரும். ஸ்ட்ரென்தன்ஸ் த கிளாரிட்டி, பாபா கொடுத்த அந்த உண்மையான விஷயத்தை பலமாக்கும். ஏன்னா நம்ம ட்ரில் பண்ணி பண்ணி அந்த ஒரு நாள்லயே நம்ம பவர்ஃபுல் ஆக்கிட்டு வரோம். டீப்பன்ஸ் ஃபெமிலியாரிட்டி வித் ஒரிஜினல் ஸ்டேஜ், நம்மளுடைய ஆதி அனாதியான ஸ்திதி வந்து இதுதான் நான் அப்படின்னு நமக்கு உணர வைக்கும். Repetition is doing the same thing until it works without effort. ரெப்பிடேஷன் திரும்ப திரும்ப ஏன் செய்யறோம்னா அது முயற்சியே இல்லாம சுலபமாயிடணும். அதுக்கு தான் திரும்பி திரும்பி நாம செய்யறோம். ஓகேங்களா? ரெப்பிடேஷன் இஸ் எவ்ரி திங். திரும்ப திரும்ப செய்யறதுல தான் எல்லாமே இருக்கு. வேற வேற அபியாசங்கள் புரிந்துணர்வோட திரும்ப திரும்ப செய்யறது. இல்யூஷன் டிசால்வ்ஸ் த்ரூ ரெப்பிடேஷன். மாயை திரும்ப திரும்ப அந்த புரிந்துணர்வை கொண்டு வரதன் மூலம் அப்படியே கரைஞ்சு போயிடும். கிளாரிட்டி ஸ்டெபிலைசஸ் த்ரூ ரிப்பிட்டேஷன். தெளிவு, பாபா கொடுக்குற அந்த தெளிவு எப்ப நமக்குள்ள உட்காரும் ஸ்திரமாகும் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை கொண்டு வரணும். The first few times you do a drill, it feels deliberate. டெலிபரேட்னா நம்ம ரொம்ப முயற்சி பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி ஆயிடும். அப்புறம் கொஞ்ச நாள்ல அது நம்மளுடைய நேச்சுரல் நேச்சர் ஆயிடும். இந்த பட்டியோடைய இதெல்லாம் வந்து நம்ம இப்ப இந்த 21 நாள் மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது. ஃபார் ஆல் டைம் வி கேன் டூ. அந்த இல்யூஷன்ஸ் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 21 லிஸ்ட் வச்சுட்டு கிளாரிட்டி 21 அடுத்த சைட்ல வச்சுட்டு வி ஹாவ் டு சி. ஸோ இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு இது எப்படி வேலை செய்யுதுன்னு? இல்லை யூ வாண்ட் டு சி ஒன் மோர் எக்ஸாம்பிள்? ஸோ இது எப்படின்னாக்கா காலையில் அமிர்த் வேலாக்கு முன்னாடி அந்த அந்த நாளைக்கு கொடுத்துருக்கிறத ஃபுல்லாக படித்து புரிஞ்சுக்கணும் அமிர்த் வேலா முன்னாடி. ஓகே, என்ன மாயை, அதுக்கு பாபா என்ன தெளிவு கொடுக்குறாரு, ஆத்மாவும் பாபாவும் எப்படி பேசிக்கிறாங்க, அதை நல்லா உள்வாங்கி படிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ட்ரில். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா? மற்றதெல்லாம் ஐ வில் ஸ்டாப் ஷேரிங் த ஸ்க்ரீன். இது நம்ம இப்போ பார்த்தது வந்து வைத்தியநாதன், அதுதான் அந்த ட்ரில் தான். இப்போ அதுல இருந்த இல்யூஷன் தான் பார்த்தோம்.
இன்னொன்னு பார்க்கலாமா? இன்னொரு ரியலைசேஷன் வந்து இன்னொரு நாளோடது சொல்லவா? எக்ஸாம்பிள். சொல்லுங்க சிஸ்டர். சரி, இப்ப வந்து அடுத்தது வந்து என்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, சத்குரு அப்படின்னு இருக்கு பாருங்களேன். சத்குரு த ட்ரூ கைட். 5வது நாள். அஹ், 5வது நாள் வந்து இல்யூஷன் என்ன, மாயை என்னன்னா, ட்ராமா டீச்சர்ஸ் யூ டு கண்ட்ரோல் எவ்ரி திங். ட்ராமான்னா தெரியுது இல்லையா? ரொம்ப மோசமான விஷயங்கள். மோசமான விஷயங்கள்னா விஷயம் ஆக்சுவலா அவ்வளவு மோசமா இருக்காது. நாம அதை எவ்வளவு மோசம்னு நினைக்கிறோம் அங்கிறத பொறுத்து இருக்கு இல்லைங்களா? ட்ராமா டீச்சர்ஸ் யூ டு கண்ட்ரோல் எவ்ரி திங். எல்லாத்தையுமே வந்து உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் அப்படின்னு உங்களுடைய பயம். எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. எஸ் ஆர் நோ? ட்ராமா டீச்சர்ஸ் யூ டு கண்ட்ரோல். ட்ராமா இல்ல, ட்ராமா. Drama, TRU. ஆ Ah, ஸோ ட்ராமா டீச்சர்ஸ் யூ டு கண்ட்ரோல் எவ்ரி திங். கிளாரிட்டி வந்து என்னன்னா, when you trust the guide you stop carrying what was never yours. ஸோ அப்போ வந்து ட்ராமா வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, கஷ்டங்கள் வந்து பயத்தினால எல்லாத்தையும் அப்படியே சரியா வச்சிருக்கணும், அப்படின்னு கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்னு பார்ப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீட்டில் வந்து பொண்ணு பையன் இருக்காங்க அப்படின்னா, எல்லாரையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும், நம்ம கையை விட்டு போயிடும். எஸ் ஆர் நோ? கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்னு பார்ப்போம். இது வந்து என்ன மாயை. நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியுமா? வாட் யூ கேன் கண்ட்ரோல்? நம்ம மனசு, நம்ம அவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ண விஷயங்கள். முடியும். நம்ம மனசு நம்ம புத்தியை தான் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும். யா, நம்மளோடதே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. தட் இஸ் a ட்ரூத் இல்லைங்களா? இப்ப எஸ் எஸ் அது ஆமாங்க. ஏன் முடியல? அது ஒண்ணுதான் நம்மளுது இல்லைங்களா? அது ஒண்ணுதான் நம்மளுது. அதையே நம்மளால பண்ண முடியல. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்மள சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? இட் இஸ் இப்ப நாட் இல்ல சம்திங் சிஸ்டர், ராங். அதெல்லாம் இப்ப இல்ல எஸ்ங்க சிஸ்டர். சிஸ்டர். இல்ல, நம்ம இல்லைன்னு தான் நினைப்போம். அதான் மாயை. ஓ, ஓகே ஓகே. நம்ம எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தான் பெரிய மாயை. ஆமா. ம். நம்ம இதை விட்டுட்டோம், அதை விட்டுட்டோம், இதை பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் தெர் இஸ் ஸ்டில் ரூம். ஓகே. ஸோ இப்போ இது எப்படி வந்து அப்படின்னாக்கா, சி, என்னோட லைஃப், ஐ ஃபீல் வெரி பிளெஸ்டு லைஃப். ஓகே. வெரி வெரி பிளெஸ்டு லைஃப். அப்போ வந்து பிளெஸ்டு லைஃப் அப்படின்னு சொல்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? யூ கெட் த பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங், ரைட்? இப்போ பிளெஸ்டு லைஃப், ரொம்ப ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, நமக்கு எல்லாமே நம்ம நினைக்கிறத விட எல்லாமே நல்லா இருக்கு. அப்படி அதை தானே நம்ம அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? எஸ் ஆர் நோ? பிளெஸ்ட் லைஃப், ஆமாங்க சிஸ்டர். ஆசீர்வாதம். எஸ்ங்க சிஸ்டர். எஸ். அப்போ உங்களுக்கு நீங்க நினைக்கிறத விட உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில ஜாஸ்தி தான் கிடைக்குது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா? நான் வந்து பாக்கியசாலி, நான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். அப்ப என்ன ஆகும்? யூ ஆல்வேஸ் கோ ஃபார் த பெஸ்ட் பிகாஸ் யூ ஆர் கெட்டிங் த பெஸ்ட், ரைட்? உங்களுக்கு எல்லாமே நல்லது கிடைக்கிறதுனால நல்லதை மட்டும்தான், நல்லதுக்கு மட்டும்தான் நீங்க போயிட்டு இருப்பீங்க. எது கிடைச்சாலும் உங்களுக்கு பெஸ்ட் கிடைக்கணும் இல்லைங்களா? அப்படிதான் போயிட்டு இருக்கோம். நான் போயிட்டு இருந்தேன். ஓகே. அப்போ என்ன ஆயிடும்? உங்களுக்கு அந்த நீங்க நினைச்ச அந்த ஒரு விஷயம் வந்து கிடைக்கல அப்படிங்கிறப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? சின்ஸ் யூ காட், ஐ காட் த பெஸ்ட், எல்லாமே எனக்கு நான் நினைச்சதை விட நிறையவே நல்லா கிடைக்கிற போது நான் என்ன பண்றேன்? எந்த விஷயமானாலும் இது அதுல பெஸ்ட் எனக்கு கிடைக்கணுங்கிறது இயல்பாயிடுது. ஐ எக்ஸ்பெக்ட் த பெஸ்ட். புரியுதுங்களா? அது சிறந்தது தான் எனக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். அப்போ when I don't get that, அது எனக்கு கிடைக்காதப்ப அந்த விஷயத்துல நான் என்ன பண்றேன்? எப்படி அது வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஐம் ட்ரைங் மை பெஸ்ட். ஓகே. அப்ப அங்க ட்ரூத் என்னன்னா, யூ cannot கண்ட்ரோல். யூ cannot கண்ட்ரோல், ரைட்? உங்களால எது எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்? த மோர் யூ ட்ரை டு, உண்மை என்னன்னா, எந்த அளவுக்கு நீங்க வெளியில எதையெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறீங்களோ அது எல்லாம் வந்து என்ன ஆகும்? உங்களை எதிர்க்கும். எஸ் ஆர் நோ?
எதையுமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. வாட் ஐ கேன் கண்ட்ரோல் இஸ் மை இமோஷன்ஸ், மை தாட்ஸ். இது ஒண்ணுதான் என் கையில இருக்கு, மீதி எதுவுமே என் கையில இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்ப இல்யூஷன் என்ன, மாயை என்ன சொல்லுதுன்னா, ட்ராமா டீச்சர்ஸ் யூ டு கண்ட்ரோல் எவ்ரி திங். ட்ராமான்னா அது வந்து உங்களை ஒரு அழுத்தம் கொடுக்குது. எனக்கு இது கிடைக்கல, எனக்கு இது வேணும். இட் இஸ் குட், யூனோ. சி சம்டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வென் யூ ஆர் கோயிங் ஃபார் நீங்க ஒரு டாக்டரை பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப யூ வாண்ட் டு see தட் பர்டிகுலர் டாக்டர்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த டாக்டர் கிட்ட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அதுதான் இஸ் வெரி ஓப்பனாக தான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ நீங்க எப்பயுமே உங்களுக்கு பெஸ்ட் கிடைச்சிட்டே இருக்கிறதால நீங்க இந்த ஒரு பர்டிகுலர் டாக்டர் நீங்க பார்க்கணும்னு போறீங்க, ஆனா கிடைக்கல. அப்படிங்கிறப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, யூ ஆர் ட்ரைங் டு மேக் தட் பாசிபிள். என்ன பண்ணா இந்த டாக்டர் நமக்கு கிடைப்பாரு, இவரை பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம பண்றோம். அப்போ வாட் ஐ எம் ட்ரைங் டு டூ இஸ் கண்ட்ரோல். ஐம் ட்ரைங் டு கண்ட்ரோல். ஆனா பாபா என்ன சொல்றாரு, தெளிவு என்னன்னா, வென் யூ ட்ரஸ்ட் த கைட், நீங்க கைடு மேல உங்க நம்பிக்கையை வைக்கும்போது யூ ஸ்டாப் கேரியிங் வாட் வாஸ் நெவர் யோர்ஸ். இப்ப இந்த மாதிரி யார் பின்னாலயாச்சும் இவங்க அவங்க நான் துரத்திட்டு போறத செய்ய மாட்டீங்க. ஏன்னா யுவர் கைடு. when you trust the guide, எனக்கு யாரு டாக்டர் என்ன பாக்குறாங்கன்னு முக்கியம் இல்ல, ரூபத்துல ஒரு டாக்டர் பாக்குறாரு. ஆனா அந்த டாக்டர் வழியா யாரு பாக்குறாங்க, என்னுடைய எட்டர்னல் சுப்ரீம் சர்ஜன். பெயருக்கு ரூபத்துக்கு அங்க பிசிக்கலா ஒருத்தர் இருக்காங்க. ஆனா எனக்கு செய்யறதெல்லாம் யாருன்னா சுப்ரீம் சர்ஜன். தட் இஸ் அ ட்ரூத். கிளாரிட்டி தான். when you trust the guide, you stop carrying. இது இப்ப தேவையில்லாத விஷயம் தானே, நான் இவங்கள பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், அது எல்லாத்தையும் நீங்க விட்டுருவீங்க. அப்ப ஆத்மா வந்து பாபாட்ட சொல்லுது, பாபா ஐ see it now. நீங்க இந்த தெளிவை கொடுக்குறீங்கல்ல, அதுக்கப்புறம் என்னால பார்க்க முடியுது. என்ன தெளிவு கொடுத்திருக்கிறார் பாபா, யூ ட்ரஸ்ட் த கைட். நம்ம கைடு யாரு, சுப்ரீம் சர்ஜன் வைத்தியநாதன். ஐ ட்ரஸ்ட் த கைட், யூ ஸ்டாப் கேரியிங் வாட் இஸ் நெவர் யோர்ஸ். இதை கண்ட்ரோல் பண்றதெல்லாம் என் வேலை கிடையாது, என்னால அது முடியாது, அது பாசிபிள் கிடையாது. அப்போ ஆத்மா வந்து பாபாட்ட பேசுது, பாபா ஐ see it now. இப்ப என்னால பார்க்க முடியுது. ஐ ட்ரை டு கண்ட்ரோல் எவ்ரி திங், எவ்ரி அவுட்கம், எவ்ரி டீட்டெயில், எவ்ரி பர்சன். அந்த விஷயம் எப்படி நடக்கணும், இந்த மாதிரி தான் அது போகணும். ஒவ்வொரு மனிதர் எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ண பார்க்கிறேன். ஐ திங்க் இஃப் ஐ ஜஸ்ட் மேனேஜ் இட் ஆல் பர்ஃபெக்ட்லி, இதையெல்லாம் நான் நல்லா மேனேஜ் பண்ணிட்டேன்னா எதுவுமே தப்பா போவாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நான் வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் பாபா, ஐ எம் எக்ஸாஸ்டட். அப்ப பாபா சொல்றார், இனிமையான குழந்தையே, யூ ஹவ் பீன் ஃபாலோயிங் யுவர் ஓன் டிக்டேட்ஸ் ஃபார் ஹாஃப் த சைக்கிள். இப்படிதான் அரை கல்பத்திற்கு மன்மத்துல இருந்த நீ. இட் இஸ் பை ஃபாலோயிங் ஸ்ரீமத் தட் யூ ரிசீவ் சால்வேஷன். ஸ்ரீமத் கடைபிடிச்சாதான் இப்ப உனக்கு சத்கதி கிடைக்கும். இஃப் யூ ஃபாலோ மை ஸ்ரீமத், ஐ ப்ராமிஸ் டு மேக் யூ எலிவேட்டட். உங்களை மேன்மையாக்குறதுக்கு நான் சத்தியம் பண்றேன். ஹேவ் ஃபெய்த் இன் ஸ்ரீமத். அதற்கப்புறம் நான் தான் உங்களுக்கு பொறுப்பு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்றார். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து விஷயங்களை, அந்த இல்யூஷனை படிக்கணும். எனக்கு என்ன இந்த மாதிரி இல்யூஷன், நான் என்ன வச்சிருக்கிறேன்னு பார்க்கணும். இது ரெண்டும் பார்க்க தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து இந்த பட்டியே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா புரியும். ஓகே, ஐ ஸ்டாப் ஹியர். தேங்க்யூ சிஸ்டர். சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. யாருக்கு எதுவும் கேள்வி இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா we can close with meditation. கடைசி வரி என்ன சொல்லி முடிச்சீங்க சிஸ்டர்? ஸ்ரீமத் படி Illusion, நடங்க, அப்பதான் மாயை. உங்களை ஒவ்வொரு நாளும் அந்த மாயை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைன் இருக்கு இல்லையா, அந்த மாயை அது என்னன்னு நமக்கு புரியணும். ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் இந்த மாயை என் வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு பார்க்கணும். See, don't say I don't have. இது பெரிய மாயை. மாயை இல்லைன்னு சொல்றது பெரிய மாயை. ஓகே, 50 years, 60 years, Didi, 70 years, Didi says there is Maya.
அண்ட் ஐ எம் 10 இயர்ஸ் இன் கியான். நான் வந்து எனக்கு இல்லைன்னு சொல்றேன். தட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா எல்லா மாயையும் ஃபர்ஸ்ட் கிராஸா வரும், ஸ்தூலமா புரியாதுன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு பெருசா வரும். அப்புறம் நம்ம பாஸ் பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமா தான் அது வந்து சூட்சும ரூபத்துக்கு போகும். அதனால எந்த மாயையுமே நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. See, even when Baba talks about purity, அது குமார் குமாரிஸ்க்கு தான் அப்படின்ட்டுலாம் நம்ம நினைக்க கூடாது. என்ன அளவுல எனக்கு என்ன இருக்கு, உணர்வு அளவுல என்ன தூய்மையற்ற தன்மை இருக்கு, எப்படி என் பார்வையில் அது வந்து வெளிப்படுது. யாராச்சும் இப்ப குற்றத்தை பார்க்கறோம்னா அதுவும் தூய்மையற்ற தன்மை தான். யாராச்சும் அழகா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறது மட்டும் குற்றப்பார்வை கிடையாது. மற்றவங்களுடைய பலவீனங்களை பார்க்கறதும் குற்றப்பார்வை தான். ஸோ அதனால நாம பார்க்கணும். அதுதான் கடைசியா சொன்னேன். மாயை வந்து சரி. புரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில இன்னைக்கு எனக்கு இந்த மாயை எப்படி இருக்கு. அப்ப இத வந்து நம்ம செய்ய செய்ய என்ன ஆயிடும், டெய்லி முரளியில பாபா மாயையை பத்தி பேசுறாங்கல்ல, அதுல நம்ம அட்டென்ஷன் ஜாஸ்தி ஆகும். ம். ஓகே, சரி. see whether it happens or not. சிஸ்டர், இன்னைக்கு முன்னாடியில கூட மாயை கடைசி வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு இல்லைங்க சிஸ்டர்? அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இதுக்கு ரைட்டா யாராச்சும் பதில் சொல்றீங்கன்னா ஐ கேன் கிவ் யூ 100 marks ஃபார் டுடேஸ் கிளாஸ். மாயை கடைசி வரைக்கும் வரும், அதை பத்தி நான் ஒரு 5 நிமிஷம் பேசினேன் இன்னைக்கு. மாயை கடைசி வரைக்கும் வரும், ஆனால் அது உங்களுக்கு சலாம் அடிச்சிட்டு போகிறதுக்காக வரும். வெரி அதை குட், வெரி குட், வெரி குட். பாபாவுடைய தாடியை வந்து காப்பாத்துறாங்க. பாபா சொல்லுவாங்க இல்லையா, என்னுடைய மரியாதையை காப்பாத்துறதுக்கு ஒரு குழந்தை. how come you all did not notice? மாயை கடைசி வரைக்கும் வரும்னா கடைசி வரைக்கும் அடி வாங்கிட்டே உட்காந்துருந்தா என்ன அங்க நமக்கு கிடைக்கும்? அடி வாங்கினா சம்பாத்தியத்துல போயிடுச்சு 5%, 10%. ஒவ்வொரு வாட்டி அடி வாங்குறப்பவும் போயிடுச்சு. கடைசியில 10 அடி வாங்கணும்னா 10,000 போயிடுச்சு. சம்பாதிச்சதே 20,000 தான். 20,000க்கு தான் ஸ்திதி கிடைக்கும், ஸ்டேட்டஸ். இது சலாம் அடிக்க வருது. ஆனா அதை பார்த்துட்டு நம்ம பயப்படுறோம். அது தெரியாமே பயப்படுறோம். அது சலாம் அடிக்க தான் வருதுன்னு தெரியாம நம்ம ஐயோ மாய வருது அப்படின்னு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதுக்குதான் பயந்துட்டு இருக்கோம். மாயைன்னு சொல்லக்கூடாது. மாயைன்னு சொல்லி ம். சொல்லி அதை ஏதோ வெளியில இருந்து யாரோ வராங்கங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். மாயைனா என்னுடைய பலவீனம், என்கிட்ட இருக்கிற அந்த பிளைண்ட் ஸ்பாட், மிஸ் சீயிங் அப்படின்னு ஆங்கிலத்துல வந்துச்சு இல்லையா, எதை நான் பார்க்காம இருக்கிறேன், எதைய புரிஞ்சுக்காம இருக்கிறேன், அதுதான் மாயை. டோன்ட் திங்க் அது ஒரு ஏதோ ஒரு பூதமோ ஒரு ராவணனோ அதை ஒரு உருவம் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா அந்த உருவம்னே நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்பதான் உங்களால அது என்ன மாயைன்னு உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க அதை ஏதோ ஒரு மனுஷால் மாதிரி பாக்குறீங்க. அப்ப எப்படி புரிஞ்சுப்பீங்க? இப்ப என்னுடைய பலவீனம் அது பாத்தீங்கன்னா, ஓ இந்த பலவீனமா, இதை நிவர்த்தி பண்ண என்ன செய்யணும் அப்படின்னு ஒர்க் பண்ணுவீங்க. சும்மா மாயை மாயை டோன்ட் சே தட். மிஸ் ஆமா சீயிங். சிஸ்டர். ஆமா சிஸ்டர். வருது பலகீனம். வருதுன்னு சொல்றதுனால வெளிய இருந்து ஆஹ் வருதுன்ற மாதிரி தானே சிஸ்டர் அந்த யாரோ மாதிரி வார்த்தையே அமையுது நினைச்சிட்டு இருப்பீங்க. இயற்கையாவே. ஆனா அது உள்ள அது இருக்கு. உள்ளுக்குள்ளதான் நம்முடைய இருக்கு. பலகீனம். ஆமா, நம்முடைய பலகீனம் மட்டும் இல்ல, நாம பல பார்க்கிற மடங்கு விதம், கண்ணாடி. அதான் நீங்க திரும்ப ம். கேளுங்க, ரெக்கார்டிங் எப்படியும் வரும். ஏன்னா பார்த்து யூ ஆர் நாட் பார்த்து லிசனிங். ஒரே ஒரு ஆள் தான் கரெக்டா சொன்னாங்க பாருங்க, சுதாராணி சிஸ்டர். ஓகே, லிசன் அகைன். ஓகே, ஓம் பார்க்கிற சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் தேங்க்யூ சாந்தி சிஸ்டர். சிஸ்டர், தேங்க்யூ. நாங்களும் ½ மெடிடேஷன் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணலாம், 5 ஃபார்ம்ஸ் பண்ணுவோமா, சார்தாம். சார்தாம் பண்ணலாமா? ஓகே. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர், தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர். ஸோ ஒரு நிமிஷம் எல்லாரும் சைலன்ஸ்ல இருப்போம். ஓம் சாந்தி.